அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 மார்கழி மாதம் 16ஆம் தேதி, சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை கன்னி லக்னத்தில் இந்த வருஷம் உதயமாகுது. சிம்மராசி மகர நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த லக்னாதிபதியே வருடத்தில் வக்ரமாகி இருக்கிறதுனால, இருந்தாலும் குரு பார்வையின் லக்னாதிபதி மீதும் லக்னத்தின் மீது பருவதால் இந்த ஆண்டு மிக சிறப்பானதாக அமையும். சிம்மராசி நட்சத்திரம் கேதுவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால அனைவருக்கும் விநாயகர் வழிபாடு செய்வது ஒரு நல்ல ஒரு மேன்மையை தரும். இந்த வருடத்தில் அனைவருக்கும் எப்படி இருக்குன்றதை பார்க்குற விட வருடத்தின் பெயர்ச்சியில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த வருடத்தில் பெரிய பெயர்ச்சியில் இருந்தது பார்த்தோம்போது சனி பெயர்ச்சி கிடையாது, ராகேது பயிற்சியும் கிடையாது, குரு பகவான் பயிற்சி மட்டும்தான் இருக்குது. இந்த குரு பகவான் 31ஆம் தேதி நேற்று தான் வக்ர நிவர்த்தி அடைந்து இன்னைக்கு தான் மேசராசிக்கு சஞ்சரிக்க போகிறாரு. இந்த குரு பகவான் வருடத்தின் 5 மாதங்கள் மேசராசியில் சஞ்சரிப்பார். அதுக்கப்புறம் ரிஷபராசியில் சஞ்சரிப்பார். ஜூலை மாதத்து பிற்பாதியில் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ர நிவர்த்தி அடைந்து 5 மாதங்கள் இருப்பார். அப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது. குரு 5ஆம் மாதத்துக்கு மேலாக ரிஷபராசிக்கு போகுது. ராகு பயிற்சியில் இந்த வருடத்தில் கிடையாது. இந்த வருடம் பொதுவாக அனைவருக்கும் கேதுவின் ஆதிக்கத்திலே பிறக்கதால் அனைவரும் இந்த கேதுவின் ஆதிக்கத்திலே இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். கேது என்பது தீய கிரகம் என்றாலும் பல படிப்பினைகளையும் பல விஷயங்களை பல தடைகளை பல நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சச்சரவுகளை தாமதத்தில் உள்ள காரியங்களை நிவர்த்தி செய்ய கேது பகவான் அனைவருக்கும் அருள் புரிவார். ஆகவே வரக்கூடிய இந்த 2024 அனைவருக்கும் கேதுவின் அனுகிரகத்தினோடு சிறப்பாக அமையும். வரக்கூடிய 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, சுறுசுறுப்புக்கு பேர் போன மேசராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மேசராசியின் அதிபதியாகிய செவ்வாய் அவர் இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்கள் நட்பு வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீட்டில் இருக்க போகிறாரு. இந்த மேசராசி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஜென்ம குரு வனவாசம் என்று தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜென்ம குருவாகிய இந்த பிரகஸ்பதியானவர் இந்த மேசராசியிலே அமர்ந்திருக்க போகிறாரு. மேசராசியிலே அமர்ந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு 2022-23 இருந்த மன சஞ்சலங்கள் மன குழப்பங்கள்லாம் இந்த குரு பகவான் இப்போ தீர்க்க போகிறாரு. அப்போ ராகு கேதுக்கள் பேசி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2024 இந்த குரு வரக்கூடிய 6 மாதங்கள் உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு. நீங்களாவே தெளிவான முடிவு எடுத்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டமாக நகர்வதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுவார். இந்த ராசிக்கு குரு ஜென்மத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். 5ஆம் பாவம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். மேசராசிக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது தந்தை வழி சொத்து, பூர்வீக சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகளை இந்த குரு பகவான் தன்னுடைய அருட்பார்வையால் மிக எளிதாக சச்சவலின்றி முடிச்சு கொடுப்பார். இப்போ இத்தனை நாளாக அவங்க பூர்வீக சொத்தில் வருமா வராதா, பெரியப்பாட்ட சித்தப்பாட்ட போய் கேட்கலாமான்னு நினச்சிருப்பீங்க. அந்த குழப்பத்தில் தீர்ந்து தானாகவே இறங்கி அவங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாங்க. குருவின் பார்வையால் நடத்தக்கூடிய இந்த சொத்து பிரச்சனை மிகப்பெரிய ஒரு கண்ணியமிக்க நபரால் இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும். அடுத்து அதே குரு பகவான் தன் ராசிக்கு 7ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வை துலா ராசியை பார்க்குறாரு. 7ஆம் பாவம் என்பது பார்த்தா 7ஆம் பாவம் என்றாலே எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விஷயங்கள் காதல், திருமணம், சமூகத்தில் நீங்கள் நடைபெறக்கூடிய அவங்க சந்திக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லா பேருமே உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் காதல் பண்ணுறவங்க, திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிறவங்க எல்லா பேருமே இந்த காதல் வெற்றியடையும், திருமணங்கள் அவங்களுக்கு கைகூடும். அந்த குழப்பம் இல்லாமல் நீங்கள் இந்த திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் தானாகவே நடக்கும். குறிப்பாக மே மாதத்திற்குள்ளாகவே இந்த திருமண வாய்ப்புகள், காதல் வாய்ப்புகளும் வெற்றி அடையக்கூட அனுகூலியமாக ஒரு நல்ல நாட்களாக இந்த மேசராசிக்கு அமையுது. அடுத்து அதே குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக தனுசு ராசியிலே பார்க்குறாரு. 9ஆம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், ஆன்மீக ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 9ஆம் பாவம் என்பது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, உங்கள் பாக்கியம் என்ன என்பதை குறிக்கக்கூடிய பாவம். உங்களுக்கு இயற்கையாகவே பாக்கியாதிபதியாகிய குரு ஜென்மத்திலிருந்து தன் பாக்கியஸ்தானத்தில் பார்க்குறதுனால ரெண்டு பவராக உங்களுக்கு கிடைக்கும். 100 ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல 200 பலன் கிடைக்கும், பாக்கிய பலன். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த 9ஆம் பாவையாகிய இந்த தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், ஆன்மீக ஸ்தானம், தத்துவஸ்தானம் சொல்கிறாங்க. ஆனால் 9ஆம் பாவம் என்பது நம்ம அறியாமலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். நம்ம உழைப்பு கம்மியாக இருந்தாலும் பலன் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாக்கியம் என்பது தான். அதையும் குரு பார்க்கிறார். அப்போ
இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தந்தை வழி அனுகூலியங்கள், அரசு வழி அனுகூலியங்கள், சமூகத்தில் பெரியவர்களின் அனுகூலியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த குரு உங்களுக்கு இந்த 2024 முதல் 6 மாதங்களில் கடந்த 2 வருஷங்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு மிக சிறுகிய காலத்தில், மிக குறுகிய காலத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்கள் விருப்பம் போல் நிறைவேற்றி கொடுப்பார். அடுத்து உங்கள் ராசிக்கு சனி 11 இப்போ வந்து உட்காந்துருக்காப்புல. திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக நவம்பர் 4ஆம் தேதி நவக்கிரக நிவர்த்தி ஆயிடுச்சு. வருடத்தின் 2024 வருடத்தின் 6 மாதங்கள் வரை சனி வக்ர நிவர்த்தி அடையாமல் நேர்கதியாக சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் சஞ்சரிக்க உள்ளார். இந்த மேசராசிக்கு 11 சனி இருக்கிறது நல்லதா கெட்டதான்றது பாகஸ்தானமாக இருந்தாலும், அதே சனி பாகஸ்தானத்தில் இருந்தாலும், பாதகாதிபதியாக இருந்தாலும் 10ஆம் அதிபதியாக சனி வருவதால் இந்த சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக குருவை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. ஆகவே இந்த சனியும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து பாதகத்தை குறைத்து லாபகரமாக விஷயங்களை செய்வார். 11ஆம் பாவம் என்பது மூத்த சகோதர ஸ்தானம், நண்பர்கள் வழி ஸ்தானம், ஆதாயஸ்தானம். இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த 11ஆம் இந்த சனி வந்து தொழில் லாபங்களை கொடுப்பார். இப்போ தொழில் லாபம்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், உங்கள் வேலையில் உங்களுக்கு நண்பர்கள் வந்து உதவுவாங்க, உழைப்புக்கேற்ற வருமானத்தை விட ஆதாயம் அதிகமாக இந்த சனி உங்களுக்கு கொடுப்பார். அப்போ பாகத்தை கொடுப்பாரா? பாகத்தை தர வாய்ப்பு கிடையாது. அதே போல் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது எப்படி எங்கே இருக்காங்கன்னா, ராசிக்கு 6ஆம் பாவத்தில் இருக்காங்க. ராசி 12ஆம் பாவத்தில் ராகு இருக்கார், ராசிக்கு 6ஆம் பாவத்தில் கேது இருக்கார். 6ஆம் பாவம் என்பது ருணர் ரோக சத்ருஸ்தானம், நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் கேது இருக்கார். அப்போ வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி ருண சத்துருக்களை, கடன்களை, வழக்குகளை இந்த ராகு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியில் எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்டு அவங்க நல்லது செய்யவே வந்திருக்காங்க. ஆகவே 6ஆம் பாவத்தில் கேதுவும் உங்களுக்கு சாதகமாக பலன்களை தருவார், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்திகளை கொடுப்பார். 6ஆம் பாவம் என்பது முதுகு தண்டு வளத்தை குறையக்கூடியது என்பதால் கொஞ்சம் முதுகு வலியை வரும் பார்த்துக்கணும். சரிங்களா? நரம்பு பிரச்சனை வந்தால் சரி பண்ணிக்கணும். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை, நோய்களை மிக எளிதாக தீர்க்கக்கூடிய இந்த ராகு கேது பேசி உங்களுக்கு அமையும். 24 நீங்கள் வந்து இந்த கேது பேசியின் மூலமாக பல கடன்களை தீர்க்க போகிறீங்க. 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்? 12ஆம் பாவம் என்பது அயன சயன போகஸ்தானம். அந்த அயன சயன போகஸ்தானத்தில் போகக்காரனாகிய ராகுவே இருக்கார். அப்போ உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள், உல்லாசங்கள், அந்த நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை இந்த ராகுவும் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே இந்த ராகுக்கு எதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குருவும் தன்னுடைய பார்வையினால மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. சனியும் சாதகமாக தான் இருக்கார். நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா இந்த 22, 23 நீங்கள் இருக்கப்பட்ட கஷ்டங்களுக்கு இந்த 2024 முதல் 6 மாதங்களிலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கலாம். வருடத்தின் 2வது பாதியாகிய மே மாதம் 4ஆம் தேதி முதல் குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார். எப்படி போகிறாரு? அதிசாரமாக போகிறாரு. 4 மாதம் தான் ராசியிலே இருக்கார். அந்த 4 மாதங்களில் உங்களுக்கு 4 வருஷம் பண்ணக்கூடிய பலன்களை கொடுத்துட்டு போவார். அது எந்த சந்தேகமும் கிடையாது. மே மாதம் ரிஷபராசிக்கு உயம்பெறக்கூடிய குரு ராசிக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால குடும்ப சம்பந்தப்பட்ட பண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, குடும்பங்களுக்கு அனுகூலியமான பலன்களை கொடுப்பார். குடும்ப சம்பந்தப்பட்டது என்பது மனைவி மக்களுடைய அந்யோன்யம் பெருகும், பொருள் சேர்க்கை உண்டாகும், தங்க நகை சேர்க்கைகள் உண்டாகும். 2ஆம் பாவம் என்பது தங்க நகை சேர்க்கை. ஸோ வருடத்தின் பிற்பாதியில் குருவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குறார். ஆகவே தன்னுடைய 2ஆம் பாவத்தை வேலும் வலிமை பெறக்கூடிய அமைப்பு இந்த மேசராசிக்காரர்களுக்கு 2024 முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும். ஜாக்பாட் அடையக்கூடிய ஆண்டு ராசியில் பார்க்கும்போது முதல் ராசியாக இந்த மேச ராசி இருக்குது. நீங்கள் பட்ட கஷ்டம் 2022 ஏப்ரல் மாதத்துலேருந்து 2023 நவம்பர் மாதம் வரக்கூடிய நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்களே தாழ்த்திக்கக்கூடிய, நீங்களே வருத்தப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள்லாம் தவளி பொடியாக்கி இந்த 2024 உங்களுக்கு 6 மாதங்களுக்குள் நீங்கள் மேன்மை அடைவீங்க. குறிப்பாக இந்த 5, 7, 9ஆம் பார்வையாகிய குரு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தையை கொடுக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும். இந்த மேச ராசியில் பிறந்து ஆணி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும். அதே மேசராசியில் பிறந்து சித்திரை மாதமே நீங்கள் பிறந்தீங்கன்னா அரசு வழி அனுகூலியங்கள், அரசு வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு
இந்த ஜூனுக்குள்ளேயே உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அதே மேசராசியில் பிறந்து ஆவணி மாதம் பிறந்தீங்கனாலும் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். புதிய பிஸ்னஸ் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இதே மேசராசியில் பிறந்து ஐப்பசி மாதத்தில் பிறந்தீங்கனாலும் உங்களுக்கு வியாபார தொடர்புகள், புதிய வியாபார யுக்திகள் தோன்றி மேன்மை அடைக்கூடிய தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். இதே மேசராசியில் பிறந்து மாசி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய தொழில், அரசு வேலைகள், புதிய தொழில்கள், புதிய ப்ரமோஷன்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த மேசராசியில் 2024 அனைவருக்கும் மேன்மையாக சிறப்பானதாக ஒரு ஆண்டாக அனைவருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு அமையும் என்று கூறிக்கொள்கிறேன். பரிகாரமாக நீங்கள் செய்யக்கூடியது ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த மேசராசிக்கு ரிஷபராசி நேயர்களே, வசீகரம் கொண்ட பேச்சிலே கவரக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசிக்காரங்க முகத்தை பார்த்தாலே எல்லா பேருமே அவங்களுக்கு தேவையான வகையில் தானே பண்ணிடுவாங்க. ஏன்னா ராசியிலே உங்களுக்கு சுக்கிரன் பவராக இருக்கார்ல, அதனால் ரிஷபராசிக்கு இந்த முக வசீகரம் கொஞ்சம் அதிகம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு 12 குரு, ரிஷபராசி 12 குரு, 5 கேது, 10 சனி, 11 ராகு. அப்போ இந்த ரிஷபராசி 12ஆம் பாவ குரு இருக்கிறது கெட்டதா அப்படின்னா, ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியாகிய குரு 12 மறைவது ராஜயோகத்தை கொடுக்கும், விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அப்போ இந்த குரு 12ஆம் பாவத்திலிருந்து கெட்ட கொடுப்பாரா? விரயத்தை கம்மி செய்வார், உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கம்மி செய்வார். நஷ்டம் கம்மியாலே உங்களுக்கு லாபம் தானங்க. அப்போ ரிஷபராசி அன்பர்கள் இந்த 12ஆம் பாவத்தில் குரு நினச்சி பயப்பட வேண்டாம். இந்த குரு தன்னுடைய பார்வையினால் 5ஆம் பார்வையாக ரிஷபராசிக்காரங்களுக்கு தன்னுடைய 4ஆம் பாவத்தை பார்ப்பார். அதாவது குரு 5ஆம் பார்வை சிம்மத்தை பார்ப்பார், உங்களுக்கு அது 4ஆம் பாவமாக அமையும். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 4ஆம் பாவத்தை குரு பார்க்குறதுனால 4ஆம் பாவம் என்பது வித்தை ஸ்தானம், தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஸ்தானம், சுகாதிபதியத்தை குறிக்கக்கூடியது இந்த 4ஆம் அதிபதி. இந்த 4ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. குரு உங்கள் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் தன் பார்வையினாக 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அந்த 4ஆம் பாவம் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளை தீர்க்கும், சுகமாக வாழலாம், உடல்நிலை சீராகும். அதே சமயத்தில் இந்த 4ஆம் பாவத்தை குரு பார்க்குறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த குரு கொடுப்பார். அப்போ செரிமான பிரச்சனைகளை சாப்பிட்டுக்கங்க, டைமிங் சாப்பிட்டு பழகிக்கங்க, தாயாரோட உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசியினுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வை என்பது துலா ராசியில் உள்ள குருவுக்கு, உங்களுக்கு அது 6ஆம் பாவம். அப்போ 6ஆம் பாவம் என்பது சுக்கிரனுடைய வீடு. 6ஆம் பாவத்தை குரு பார்ப்பதால் கடன்காரங்கள் உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டாங்க, நோயுடையில் வந்தாலும் அதுக்கு மருத்துவம் கிடைக்கும். 6ஆம் பாவத்தை குரு பார்க்குறோம். திருப்பி அதே குரு என்ன பண்ணுவார்னா சளியை கொடுப்பார், கொழுப்பை கொடுப்பார், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார். அதே குரு உங்களுக்கு சளியை கொடுப்பார். ஆகவே உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக பார்க்க வேண்டும். அதே குரு 6ஆம் பார்வையாக உங்களை பார்க்கறதுனால, 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை இந்த குரு ரொம்ப ஸ்மூத்தாக முடிச்சு விட்டு போயிடுவார். கடன் கேட்டால் உடனே கிடைக்கும், பேங்க்லேருந்து அவங்க கொடுப்பாங்க. கடன்காரங்களுக்கு நீங்கள் கடன் தர வேண்டிய அமௌண்ட் இருந்தாலும் உங்கள் கௌரவத்தை பாதிக்காமல் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய 5ஆம் பாவத்து கேதுன்றது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 5ஆம் பாவம் என்பது வயிறு சம்பந்தப்பட்டது, காதல் சம்பந்தப்பட்டது, ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, மன அமைதியை சம்பந்தப்பட்டது, உள்ளார்ந்த மகிழ்ச்சியை குடிக்கூடியது அந்த 5ஆம் பாவம். அப்போ நீங்களே ஒரு 10 நாளைக்கு நல்லா ஜாலியாக இருப்பீங்க, 10 நாளைக்கு விரக்தியை நீங்களாகவே விட்டுருவீங்க, வேகமாக ஓடுவீங்க, பொறும் நீங்களாகவே முடிவு பண்ணிக்குவீங்க. இந்த கேது அப்படி என்னத்தை கொடுத்துருவார். 5லே கேது இருக்கும்போது ஆன்மீக சிந்தனத்தை கொடுத்துருவார். ஆன்மீக சிந்தனை என்ன, சாமியாரை போக முடியாது, சாமியார் மாதிரி நீங்களாவே நினச்சிக்கிட்டு மைண்ட் செட்டில் நீங்களாவே முயற்சி பண்ணாமல் இருப்பீங்க. அதான் இந்த 5ல் கேது பண்ணக்கூடிய வேலை. ஆகவே இந்த ரிஷபராசிக்கு 5ல் கேதுன்றது உங்களுடைய புத்துணர்ச்சியை கொஞ்சம் குறைக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக கவனமாக கையாள வேண்டும். அதனால் சட்ட சிக்கல் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஸோ லவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கேஸில் போய் மாட்டிக்குவீங்க. தாயாருக்கு இருக்கக்கூடிய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மனக்குழப்பங்களை குறைச்சிக்கோங்க.
நைட் ஒரு பேச்சு காலை ஒரு பேச்சு மாதிரி பேசுவீங்க, அதை நீங்கள் குறைச்சிக்கணும். நீங்களாகவே அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தில் உதவி செய்ய போய் நீங்களாகவே புலம்பிக்காதீங்க. ஏன்னா இந்த கேது வந்து உங்களை இந்த வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடிய பல நிகழ்வுகளை இப்போ பண்ணுவார். தன்னைத்தானே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணக்கூடிய இந்த கேது வந்து 5ஆம் பாவத்திலேருந்து உங்களுக்கு பண்ணுவார். அடுத்து 11ல் ராகு இருக்கார். சந்திரனுக்கு 11ல் ராகு. ஒரு பக்கம் சம்பாதிக்கலாம்னு தோணும், இன்னொரு பக்கம் இந்த கேது வந்து சம்பாதிச்சது போதும்டா அப்படின்ற மாதிரியும் இருப்பார். ஒரு பக்கம் நல்லா சாப்பிட்லாம்னு தோணும், இன்னொரு பக்கம் இந்த கேது போரும் அடக்குவார். அப்போ 11லே ராகு லாபங்களை கொடுக்கும். அந்த லாபங்களை தக்க முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். திடீர்னு வந்து அதை வந்து சேஃப்டி பண்ணி வச்சுங்க. பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. 11லே ராகு மிக சுபரான அமைப்பு, உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதை அனுபவிக்கக்கூடிய தடுப்பவர் கேது. ஸோ மிதமான ஒரு வேகத்தில் லாபத்தை பாதுகாத்து கொள்வது சிறப்பு. அடுத்து இதே ரிஷபராசிக்கு சனி 10ல் உட்காந்துருக்காரு. 10ல் சனின்றவனே உடனே தொழிலை கெடுத்துருவாரா அப்படிலாம் கிடையாது. ரிஷபராசிக்கு 9ஆம் அதிபதியும் சனி, 10ஆம் அதிபதியும் சனி, தர்மத்திற்கும் கர்மத்திற்கும் அதிபதியாகிய சனி கும்பராசியிலே சனி தன் ஆட்சி மூல திருவோண வீட்டிலே இருக்கார். 6 மாதம் இருக்கார். 10லே சனி தொழிலை கெடுப்பார், வேலையை கிடப்பார், வேலையை மாற்றத்தை கொடுப்பார் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வேலையில் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி இந்த சனியாக அமைவார். 10லே சனி லாபத்தை கொடுக்கும். லாபம் எப்படிங்க வரும் அப்படின்னா, இந்த 10ஆம் என்பது நீங்கள் இது வரைக்கும் உழைச்சிருப்பீங்க, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இனிமேல் நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து இப்போ கூப்பிட்டு உங்களுக்கு அங்கீகரிப்பாங்க. அது உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது, கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு அப்ரைசல் கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு வேலை ரீதியாக ஆதாயம் சொல்லலாம். பண ஆதாயம் வேறு, வேலை ஆதாயம் வேறு. பெனிஃபிஷியரி ஆஃப் அமௌண்ட்டு கிடையாது, பெனிஃபிஷியரியின் கேரியரில் கிடைக்கும், ஆஃபீஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த சனியும் உங்களுக்கு மிகச்சிறந்த நேர்மையான மேன்மையான பலன்களை தொழிலே கொடுப்பார். வருடத்திற்கு 2ஆம் பாதியில், அதாவது மே மாதத்துக்கு மேலே ராசியிலே குரு வராரு. ஜென்மத்திலே குரு ரிஷபராசிக்கு மே மாதம் பயிற்சியாக இருக்கிறார். அப்போ ஜென்மத்தில் வரும்போது என்ன பண்ணணும்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் குரு வரும்போது பயணங்கள் அதிகரிக்கும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காண்டி ஆலோசனைகளை அறிவுரை வழங்கி அவமானப்படாதீங்க. உங்கள்ட்ட கேட்டால் பண்ணுங்க, கேட்காமனா விட்டுருங்க. ஏன்னா 5ல் கேது விரக்தியை கொடுப்பார், ஜென்மத்தில் குரு வந்து உங்களுக்கு அவமானங்களை கொடுப்பார். ஆகவே இந்த மே மாதத்துக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்க தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதை நிப்பாட்டிக்கங்க. ஏற்கனவே பல பேருக்கு உதவி செய்து தான் நீங்கள் வந்து நீங்களாகவே தூங்காமல் உட்காந்துருக்கீங்க. கடந்த 1 வருஷமாக தூங்கவே இல்லை. இப்போயாவது இந்த உதவி செய்கிறவங்க பார்த்து உதவி பண்ணுங்கள். அந்த ஜென்மகத்தில் இருக்கக்கூடிய குருவை நீங்கள் அவமானங்களை குறைத்து கொள்ளலாம். ஆகவே நல்ல விதமாக பார்க்கும்போது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 4ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் சிறப்பான முறையாக உங்களுக்கு அமையும். குரு பார்க்குறாரு. அதே ரிஷபராசிக்காரங்களுக்கு தாயாரோட உடல்நிலையை பார்த்துக்கணும். நீங்களும் தியானம் குழப்பிக்காதீங்க. மைண்ட் செட்டை கிளியராக வச்சுக்கோங்க. இந்த வேலைக்கு போகணும், இவ்வளோ சம்பாதிக்க முடிவு பண்ணுங்கள். இந்த வேலைக்கு போகணும், இவ்வளோ செலவழிக்கணும்னு முடிவு பண்ணுங்கள். வேலைக்கு போகணுமான்னு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கேது வந்து உங்களுக்கு இன்னர் சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை வேலைக்கு போடாமல் கூட பண்ணலாம். ஆகவே இந்த கேதுக்கு ரொம்ப வேலை கொடுக்காம ராகுக்கு வேலை கொடுங்க. அப்போ ராகுவின் காரகத்துவங்களாகிய சினிமா பாருங்கள், வீடியோ பாருங்கள், ஜாலியாக இருந்தீங்கனாலே இந்த 2020 உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். கேதுவை அடக்கிறதுக்கு நம்மளால் முடியாது, ஏன்னா கிரகங்களை அடக்க நம்ம சக்தி கிடையாது. அப்புறம் ராகுவை நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அப்போ நீங்கள் அதிகமாக வந்து உங்கள் வாழ்க்கையை ரசித்து வாழ ஆரம்பித்தாலே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சிறப்பானதாக அமையும். குறிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசியிலே பிறந்து வைகாசி மாதமாக பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் வேலை கிடைக்கும். அதே ரிஷபராசியிலே பிறந்து புரட்டாசி மாதத்தில் பிறந்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில். அதே ரிஷபராசியில் பிறந்து தை மாதம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பரில் மிகப்பெரிய மாற்றம் வேலையில் கிடைக்கும். குழந்தை இல்லா தம்பதியினருக்கு வருடத்தின் 2ஆவது பாதியிலே இந்த குரு பகவான் சந்திரிக்கும் போது கரு உண்டாகும். ஆகவே குழந்தை பற்றிய கவலையும் தேவையில்லை. உங்களுக்கு இந்த 2024 மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடு விநாயகர் வழிபாடு. கேதுக்குரிய விநாயகரை புதன்கிழமை தோறும் வழிபாடுவது மிகச் சிறப்பான பலன்களை தரும். அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ சிருஷ்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசியினுடைய அதிபதி புதன். புதன் என்பாலே கணக்கு. ஆனால் மிதுனராசிக்காரங்க
அவங்க பேச்சு மூலமாக எல்லா காரையும் சாதிச்சுக்குவாங்க. காதுக்கும் வச்சு பேசி குசுன்னு பேசியே அடுத்தவங்களை ஈர்த்து கணக்கு போட்டு ஜெயிக்கிறத மிகப்பெரிய வல்லவர்கள் இந்த மிதுனராசி அன்பர்கள். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதுனராசி அன்பர்கள். ஒரு ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு எப்படி வழி நடத்துவாங்களோ, ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாயிட்ட ஒரு விஷயத்தை கேட்குமோ, அதே மாதிரி இந்த மிதுனராசி அன்பர்கள் உங்கள் சாஃப்ட் டைப்பு. ரொம்ப இந்த மேசராசிக்காரங்க மாதிரிலாம் அப்படியே அரகண்டாக அப்படியே பிடிவாதம்லாம் இருக்க மாட்டாங்க. தன்னுடைய பேச்சிலேயே பாதி பிரச்சனையே பாதி வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க. மிதுனம் என்பது புதனுடைய வீடு. ராசி நாதனாகிய புதன் இந்த வருடத்தில் வக்ரம் 3 தடவை வக்ரம் மாறாரு. இந்த 2024 3 தடவை புதன் வக்ரம் மாறாரு. இந்த வக்ரமாகும் போது நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ மிதுனராசிக்கு புதன் வக்ரமானார். ஆனால் மிகப்பெரிய வருடகிரகங்களாகிய குரு பகவான் ராசிக்கு 11 இருக்காருங்க. லாபஸ்தானத்திலே குரு இந்த மிதுனராசிக்கு 1ஆம் தேதி 1/1/2024 முதல் லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்க போகிறாரு. போன 2 வருஷம் 10லே குரு பதவி இழப்பு. நீங்களே ஒரு வேலையை விட்டுருப்பீங்க, அடுத்தது வேலைக்கு போயிருப்பீங்க, திருப்பி வேலை நீங்களே விட்டுருப்பீங்க, திருப்பி இப்போ வேலை கிடச்சி உட்காந்துருப்பீங்க. ஆனால் இந்த 22, 23 இருந்தக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள், மனக்குழப்பங்கள், தாயார் வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தாயார் வழியில் இருக்கக்கூடிய தாய் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், இழப்புகள் எல்லாமே நிறைய பார்த்துட்டீங்க. இன்னுமே அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வந்துருச்சுங்க. மிக சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம். ஏன்னா 11லே குரு உங்களுக்கு ராசியின் 5ஆம் பாவத்தை பார்க்கிறார், ராசியின் 3ஆம் பாவத்தை பார்க்கிறார், ராசியின் 7ஆம் பாவத்தை பார்க்கிறார். 3ஆம் பாவம் என்பது குரு பார்க்குறாருங்க. 3ஆம் பாவம் தான் முயற்சி ஸ்தானம். அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி, தைரிய வீரிய ஸ்தானம், நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ் என்பது 3ஆம் பாவம். இந்த இனிஷியேட்டிவ் 3ஆம் பாவம், இனிஷியேட்டிவ் கரெக்டாக இருந்தாலே போகிறோம் வாழ்க்கையில் இந்த எண்ட் ரிசல்ட் கரெக்டாக வந்துடும்ல. அந்த மாதிரி இந்த குரு பகவான் 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். ஆகவே உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, வெற்றியை கொடுக்கும். முயற்சி திருவினையாக்கும் சொல்கிறது இந்த 3ஆம் பாவத்தை குரு பார்க்கறது நடக்கும். அதே 3ஆம் பாவத்தை சனியும் பார்க்குறாரே, அப்போ கெட்டது நடக்குமா? ஸ்லோவாக நடக்கும். ஆனால் கண்டிப்பாக இல்லை, குருவும் சனியும் சேர்ந்து இந்த 3ஆம் பாவத்தை மிகச்சிறந்த ஒரு மேன்மையான ஒரு பலன்களை கொடுப்பாங்க. மிதுனராசிக்கு அடுத்த குரு 5ஆம் பாவரை பார்க்குறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தை தனது 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். 5ஆம் பாவம் என்பது புத்திரஸ்தானம், கல்விஸ்தானம், ஒழுக்கஸ்தானம், காதல் ஸ்தானத்தை இந்த குரு பார்க்குறாரு. ஆகவே இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்குவார். ஏன்னா இது இத்தனை நாள் வரைக்கும் இந்த 5ல் தான் கீழே உட்காந்துருந்தாப்புல, துளாராசியில் கீழே உட்காந்துருந்தார். எல்லாமே தடை. பேரை கெடுத்துருப்பாங்க. பாதி பேர் பண்ணாத தப்பு பண்ண மாதிரி பேசியிருப்பாங்க. ஏன்னா அந்த கேது பூர்வ திரும்பத்தை பண்ண தப்பெல்லாம் இப்போ கொடுப்பாரா? அப்போ நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம், பண்ணேன்னு பேசியிருப்பாங்க. லவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, லவ் பண்ணேன்னு மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. திருட்டு புத்தி, திருட்டு படம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆகவே இந்த 5ஆம் பாவத்தை குரு பார்க்கிறார். கேது இப்போ கன்னிக்கு போயிட்டார். இந்த கேது உங்களுக்கு என்னென்னலாம் கெடுதல் பண்ணாரோ அதையெல்லாம் விட 2 மடங்கு நன்மைகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு பண்ணுவார். ஆகவே 5ஆம் பாவத்தை குரு பார்ப்பது மிக சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். குறிப்பாக இந்த 23ல் ஏற்படக்கூடிய மன காயங்களுக்கு, மன வடுகளுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இந்த குரு பார்வை உங்களுக்கு கொடுக்குங்க. ஆகவே இந்த 5ஆம் பார்வையில் 5ஆம் பாவத்தை குரு பார்ப்பது மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுக்கும், காதல் வெற்றியை கொடுக்கும், திருமண முயற்சியில் மேன்மை கொடுக்கும். திருமணம்னா தடையாகிட்டே இருந்துச்சுங்க, முடியுமா கேட்குற கேள்வி புரியுது. அதே குரு உங்களுடைய 7ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. நல்லா பார்த்துக்கங்க. மிதுன ராசிக்கு ஒரு பக்கம் 5ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் 7ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. இப்போ காதலையும் கொடுக்கும், 7ஆம் பாவம் கல்யாணத்தையும் கொடுக்கும். அப்போ 5ஆம் அதிபதியும் பார்க்கிறார், 7ஆம் அதிபதியும் பார்க்கிறார், 3ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். 3, 5, 7 முயற்சி ஸ்தானம், காதல் ஸ்தானம், தர்மஸ்தானம், கலத்திரஸ்தானத்தை எல்லாத்தையும் குரு பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தான் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு. குரு பாதாதிபதியாச்சேங்க, கெட்டதாங்க பண்ணுவார் மிதுனராசிக்கு அப்படின்னா ஒரு குரல் கேட்குது.
ஆனால் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் தன் பார்வையினால் இந்த 3 பாவங்களை சிறப்பாக மாட்டி கொடுப்பார். ஆகவே மிதுன ராசிக்கு வருடத்தின் ஒரு முன்பாதியிலே முயற்சிகள் வெற்றியடையும், காதல் வெற்றியடையும், திருமணங்கள் கைகூடும். 5ஆம் பாவம் என்பது ஆன்மீக சுற்றுலாக்களையும் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது குரு உங்களுக்கு இந்த வருடத்தின் 6 மாதங்களில் மிகச்சிறந்த வெற்றியை கொடுப்பார். பல அவமானங்களை சந்தித்த உங்களுக்கு இந்த 6 மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே மிதுனராசிக்கு 9 சனி, பாக்கியத்திலே சனி பாக்கியத்தை கெடுப்பாரா? கண்டிப்பான முறையில் பாக்கியத்தை கெடுக்க மாட்டார். ஏன்னா சனி தன் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்காரு. உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் பாக்கியாதிபதியாகவும் வராரு. 8ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் அமர்ந்து நேர்கதியாக மிகச்சிறந்த பாக்கியங்களை தருவார். சனி பாக்கியத்தை கொடுப்பாரா? என்னங்க புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, சனி தரக்கூடிய பாக்கியங்களை யார் நினைத்தாலும் அளிக்க முடியாது. அவர் தரக்கூடிய பலன்களை யார் நினைத்தாலும் பறிக்க முடியாது. 9ஆம் பாவம் என்பது உங்களுடைய தந்தை வழி ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அப்போ உங்கள் அப்பா வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்பா வழியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அப்பா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையும். அப்பாவுக்கும் நல்லாயிருக்கும். அவர்கிட்ட நமக்கு எதாவது கிடைக்கணும்னா இப்போ கிடைக்கும். தாத்தா இருந்திருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கும். குறிப்பாக 9ஆம் பாவத்தில் சனி இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூல்யங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா சனி என்பது பாரம்பரியமிக்க பழமை மிக்க ஒரு கிரகமாக இப்போ பார்க்குறோம். பழமையான கிரகம் கூட சொல்கிறாங்க, பழமை சிந்தனை உள்ள கிரகம்னு சொல்கிறாங்க. இப்போ 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிக சிறந்த நீண்ட நாட்கள் நீங்கள் வழிபட்ட அந்த தெய்வ வழிபாடுகள், உங்களுடைய சிந்தனைகள், ரொம்ப நாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கேங்க, ரொம்ப நாள் சபரிமலைக்கு போயிட்டுருக்கேன், என்ன நடக்குதுன்னு தெரியல கேள்வி கேட்குறீங்களே, அந்த கேள்விக்கு இந்த 9ல் இருக்கக்கூடிய சனி வரக்கூடிய இந்த 2024 மிக சிறந்த நன்மையை கொடுப்பார். பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இந்த சனி உங்களுக்கு இருக்கார். மிதராசிக்காரங்களுக்கு இப்போ சில கடன் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் அவரே தீர்த்து வைப்பார். சனியே தீர்த்து வைப்பார் உங்கள் கடன் பிரச்சனையை. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் விருச்சிகமாக அமையுமா, அது இப்போ சனி பார்ப்பாரா 10ஆம் பார்வையாக. ஸோ மிகச்சிறந்த கடன்களை, மிக பிரச்சனைகளை இவர் முடிச்சு வைப்பார். இதே மிதுனராசிக்காரங்களுக்கு குரு பார்த்துட்டோம், சனியும் பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமான கிரகங்களாகிய 4லே கேது இருக்காருங்க. 4ஆம் பாவம் என்பது குழந்தைகளுக்கு கல்விகளை குறிக்கக்கூடியதுக்கு ஒரு பாவகம். 4ஆம் பாவம் என்பது வண்டி வாகன ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 4ஆம் பாவம் என்பது சொத்துக்கள் சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 4ஆம் பாவம் என்பது கல்வியை குறிக்கக்கூடியது. ஆகிய குழந்தைகள் கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 10th +2 படிக்கிறவங்க, நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் நல்லா சிறப்பான முறையில் படிக்கணும். நீங்களாகவே படிக்காமல் விட்டுறக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. 4லே கேது கல்வியை புறக்கணிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுக்கும். ஆகவே கல்வியை, அந்த எஜுகேஷனை புறக்கணிக்காமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா முன்னேறலாம். அதே 4லே கேது இருக்கும்போது தாயாருக்கு உடல்நிலையை பார்த்துக்கணும். தாயாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். தாயாருக்கு ஏதாவது உடல்நல குறை ஏற்படுச்சுன்னா உடனே அப்படி சரி பண்ணிக்கணும். அதே மீனராசிக்கு ராகு பகவான் 10ல் உட்காந்துருக்காரு. இந்த 10லே ராகு 10ல் பாம்பு இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த 10 ராகு ஒரு தொழிலுக்கு 2 தொழிலை பண்ணுவார். அதாவது ஜாக்பாட் கொடுப்பாங்க. நம்ம ஒன்று நினச்சா ஒன்று கேட்டால் 2 லட்டு கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த ராகு தான் இருக்கக்கூடிய பாவங்களை பெருக்கிக் கொள்வார். இப்போ 10லே ராகு தொழில் வாய்ப்புகளை அதிகரிப்பார். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் 4-5 வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, வீடு கட்டி விற்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ராகு மிகப்பெரிய ஒரு லாபங்களை இந்த 2024 கொடுப்பாரு. ஆனால் வருஷம் பூரா அங்கே தான் இருக்க ராகு. ஸோ ராகு உங்கள் தொழில் பாவங்களை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுப்பாருங்க. இந்த வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகுவை பேசி இந்த 2024 அவங்களுக்கு கொடுக்கும். 10லே ராகு உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை, பலதரப்பட்ட லாபங்களை கொடுப்பார். தொழிலின் மூலமாக ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை கண்டிப்பான முறையில் நீங்கள் செய்வீங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்க என்ன நடக்கும்? வேலைக்கு போகிறவங்களுக்கு இடத்துல
பேராசை விடாமல் இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய பதவி, உங்கள் பண்ணக்கூடிய வேலையை கரெக்டாக பாருங்கள், அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதே மீனராசிக்காரங்களுக்கு குரு பார்த்தாச்சு, சனி பார்த்துட்டோம், ராகுவும் பார்த்துட்டோம், கேதுவும் பார்த்துட்டோம். இப்போ இதே மீனராசியில் பிறந்து நீங்கள் ஒரு ஜூன் மாதம் பிறந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜூன் மாதம் பிறந்தேங்க மீனராசி அப்படின்னா, நான் வெளிநாடு போகணுன்னு நினச்சா வெளிநாடு போவீங்க. உறுதியாக 100% மிதுனராசியிலே பிறந்து ஜூன் மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் 100% வெற்றியை கொடுக்கும். ஆனால் போன வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணேங்க, கிடைக்கலங்க, விசா பெண்டிங் ப்ராசஸ்னால் இப்போ அது சரி பண்ணி கொடுக்கும். வரக்கூடிய பிப்ரவரியிலேருந்து ஜூனுக்குள்ளே நீங்கள் ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை நான் ஃபாரின்லாம் போகலங்க, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம், எங்கள் அம்மாட்ட வந்து வீடு கூட வர வேண்டி இருக்குது, எங்கள் அம்மா மூலமாக ஆதாயம் கிடைக்குமா? கண்டிப்பான முறையில் இந்த 6 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து தாய் வழி ஆதாயம் கிடைக்கும். தாயிட்டிருந்து வரக்கூடிய நல்ல பலன்கள், அறிவுரைகள் எல்லாமே கிடைக்கும். அம்மாவுக்கும் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கங்க. மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணிக்கங்க, எல்லாம் செக்கப் பண்ணிக்கங்க. வருடத்தின் 2வது பாதியிலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. 7க்கும் 10க்கும் அதிபதியாகிய குரு மே மாதத்துக்கு பின்னாடி 12ஆம் பாவத்தில் வர்றாரு. ஆகவே வருடத்தின் பிற்பாதியிலே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருங்க. இப்போ ஃபாரின் போகணும், வேலைக்கு மாறணும், வீடு மாறணும்னா 6 மாதத்துக்குள்ளேயே மாறிக்கங்க. ஜூனுக்கு அப்புறம் மாறிங்கன்னா ரொம்ப தடை ஏற்படுத்தும், மாற முடியாமல் சூழ்நிலை உண்டாகும். ஸோ வருடத்தின் பிற்பாதியிலே மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மிதமான வேகத்தை, மிதமான ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா இந்த 2024 உங்களுக்கு மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். இந்த 2024 நீங்கள் மேன்மையடையக்கூடிய வழிபாடுகளை தரக்கூடிய தெய்வம் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுங்கள். மிகச்சிறந்த மாற்றங்களை உணர்வீர்கள். நன்றி, வணக்கம். கடகம் 360 டிவி நேயர்களுக்கும் வணக்கம். 2024 கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடகராசி என்றாலே ராசிநாதனாகிய அதிபதி சந்திரன், அதாவது அந்த வீட்டுக்கு அவருடைய ஓன் வந்து சந்திரன். கடகராசினாலே பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் தாய்மை உள்ளம் கொண்ட நபர்கள், தாய்மை உள்ள நபர் கொண்ட நபர்கள், கருணை உள்ளம் கொண்ட நபர்கள், தாய் சொல் தட்டாத நண்பர்கள், தன்னுடைய கருணையின் பேச்சினால, தாய்மை குணத்தால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை கொண்ட கடகராசி அன்பர்களே, 2024 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே யாரும் வெளியிருந்து பண்ண தேவையே கிடையாது, அவங்களாவே பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்களாவே வாலண்டியராக அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அப்புறம் திருப்பி எதிர்பார்க்குறாங்க, அது கிடைக்காது. இப்படியே வாழ்க்கையை பல வருஷம் ஓடிட்டாங்க. ஆகவே கடகராசி அன்பர்களே, இந்த 2024 குரு பகவான் 10லே உள்ளார், மேஷத்தில் இருக்கார். 10லே குரு தொழில்ஸ்தானத்தில் இருக்கார், தொழிலுக்கு எடுத்துகிட்டு வரா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. 10லே குரு தொழிலில் மாற்றங்களை கொடுப்பார். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 25 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த 10லே குரு வந்தவர் ஒரு வருஷத்துக்குள்ள வேறு வாய்ப்பை பயன்படுத்தி உருவாக்கி உங்களை ஒரு 45 ரூபாய்க்கு வந்து உயர்த்தி கொண்டு போவார் இந்த குரு பகவான். ஆகவே 10லே குரு வேலையை தூக்கிடுவார், இல்லைன்னா பயப்பட தேவையில்லை. நீங்கள் வேலைக்கு தூக்கணுன்ற அவசியம் கிடையாது, பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய சம்பள விகிதத்தை, உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வேலைகளை அவர் கொடுப்பார். 10லே குரு தொழில் மேன்மையை கொடுப்பார். கடகராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த போக்குவரத்து துறையில், ஐடி துறையில் தான் நிறைய பேர் இருப்பாங்க, உணவுத்துறையில் இருப்பாங்க. ஐடி துறையில் உள்ள நபர்களுக்கு வருடத்தின் பிற்பாதியிலே ஆஃப் ஷோர் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க, கடகராசிக்காரங்க ஐடி துறையில் வேலை பார்த்தீங்கன்னா வருடத்தின் பிற்பாதியிலே நீங்கள் ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்பு கம்பெனி மூலமாகவே கிடைக்கும். யூஎஸ்ஏ கனடா போனீங்கன்னா இப்போயே அப்ளை பண்ணிங்கன்னா ஜூலை மாதத்துக்கு அப்புறம் போகலாம். ஆகவே 10லே குரு நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தொழில் மாற்றங்களை, தொழில் மேன்மைகளை, தொழில் வளர்ச்சிகளை கொடுப்பார். 10லே குரு இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார். உங்களுக்கு அது 2ஆம் பாவகம். 2ஆம் பாவம்ன்றது பண வரவு, குடும்பம். ஆகவே கடகராசி அன்பர்கள் இந்த 2024 திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் நடைபெறும். 2ஆம் பாவகம் தனம், தானியம், வாக்குஸ்தானம். இந்த 2ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் பண வரவு அதிகரிக்கும்.
குடும்பத்தில் இன்னொருத்தவங்க வருவாங்க. 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம். ஏன்னா இன்னொருத்தவங்க வர போகிறாங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய நபர்கள் கடகராசி நபர்கள் இருந்தால் கல்யாணம் மிக விரைவில் நடைபெறும். ஆக 2ஆம் பாவத்தை குரு பார்த்து பணத்தையும் கொடுப்பாரு, கல்யாணத்தை நடத்தி வைப்பாரா? அதே குரு தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 4ஆம் பாவம்னா என்ன? துளாராசியை பார்க்குறாரு. வண்டி வாகனம் ஸ்தானம் 4ஆம் பாவகம், சுகஸ்தானம் 4ஆம் பாவகம். ஆகவே வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு மனை பொருட்கள் நிலங்கள் வாங்கலாம். பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க வாகன துறையில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, வாகனத்துறை போக்குவரத்து துறையில் இருப்பாங்க. ஸோ உங்கள் போக்குவரத்து துறையில் உள்ள நபர்களுக்கு, வாகனம் தொழில் பண்ணுறவங்களுக்கு, வீடு விற்பனை பண்ணுற புரோக்கர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த 2024 இந்த குருவானவர் 4ஆம் பாவையை பார்த்து இந்த 4ஆம் பாவத்தை சுபகரமாக மேன்மையாக பொருந்திய பாவகமாக மாற்றி கொடுப்பார். ஆகவே கடகராசி நண்பர்கள் வீடு வாங்கலாம், பொருள் சேர்க்கலாம், வண்டி வாகனங்களுக்கு 1க்கு 2 வாங்கிக்கலாம், கார் வச்சுருந்தீங்கன்னா போட்டு புது கார் வாங்கலாம். அதே குரு தன் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். இப்போ கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. இப்போ இந்த 6ஆம் பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இதே குரு மேஷத்திலிருந்து 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 6ஆம் பாவம்னா என்ன? டிசீஸ், நோய், காய்ச்சல் வர்றது, முதுவலி வர்றது, அது குரு பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும்? நோய் நொடியிலிருந்து உங்களை விலக்குவார் இந்த குரு. இந்த 2024 உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஏற்கனவே இருந்த வியாதிகளுக்கு தீர்வு கொடுக்கும். ஏற்கனவே இந்த கடன் பிரச்சனைக்கு லோனுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுத்துரும். லோன் டாப்அப் கொடுத்து இருக்க லோனை முடித்து அடுத்த லோனுக்கு போயிடலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம் ஃபினான்ஷியலாக. ஏன்னா 2ஆம் பார்க்குறாரு, 4ஐயும் பார்க்குறாரு, 6ஐயும் பார்க்குறாரா. ஸோ பணஸ்தானத்தையும் பார்க்குறாரு, சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு, கடன் ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த 3 பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துருவார். அடுத்து சனிக்கு வருவோம். இந்த வருஷம் முழுவதும் சனி உங்களுக்கு 8ல் உட்காந்துருக்காரு. அதாவது அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி பழமொழி சொல்கிறாங்க. அஷ்டம சனி வந்தால் மட்டும் பிரச்சனை வராது, நம்ம ஜாதி ரீதியாக பிரச்சனை கண்டிப்பாக வரும். இருந்தாலும் இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுன்றதை பார்ப்போம். இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுறோம்னா, நம்மளாவே அகக்கால் வைக்கக்கூடாது. 10 ரூபா சம்பாதிச்சிருக்க இடத்துல 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பெரிய லெவலில் ஆதாயத்தை தேடி போகக்கூடாது. கிடைக்கக்கூடிய வருமானத்தை, நிலையான வருமானத்தை நோக்கியே நம்ம சிந்திக்க வேண்டும். இது பத்தலைங்கன்னு சொல்லி வேறு மாறக்கூடாது. ஏன்னா சனி நம்மளை அந்த அஷ்டமச்சனியோட பிரச்சனை நம்மளுடைய பேராசையை தூண்டி தான் கெடுப்பார். ஸோ இருக்கக்கூடிய பண வரவுகளை, சம்பளத்தை வைத்து நீங்கள் மேன்மை அடைய வேண்டும், திருப்தி அடைய வேண்டும். 10 ரூபா தராங்க சார், பத்தலை சார் அப்படின்னா பொறுமையாக இருங்க. ஜூனுக்கு அப்புறம் மாற்றம் வரும், அவங்க ஏற்றி கொடுப்பாங்க. நீங்களா போய் மாட்டிக்காதீங்க. அதை தான் அகப்பட்டவனுக்கு கஷ்டமச்சனின்றான். 15 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பான், இது பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பேரில் 10 லட்ச ரூபா கடன் வாங்கி போய் உட்காந்து மாட்டிக்குவான். ஆகவே இந்த கடகராசி அன்பர்கள் தயவு செய்து புதிய தொழில் தொடங்குறதுல கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே போதும். இந்த சனியை நம்ம ஈஸியாக சமாளிக்கலாம். ஆகவே இந்த குரு பார்த்தாச்சு, சனியும் பார்த்தாச்சு. அஷ்டமச்சனியிட்ட பயப்பட தேவையில்லைங்க. கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக போகணும், ஃப்யூச்சரை நோக்கி பயன்படுத்தணும். குறுகிய காலத்தின் ஆசைகளுக்கும் ஷார்ட் டேர்ம் பிளானை வச்சு நகராதீங்க, மாட்டிக்குவீங்க. ஆனால் குரு நல்லா இருக்கார்ல, 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு, பணத்தை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாருங்க, பயப்பட தேவையில்லை. இந்த கடகராசிக்காரங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலன் சொல்லணும்னா, கல்யாணமான கடகராசி நண்பர்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்லணும்னா, இந்த மாமியாருக்கும் பொண்டாட்டிக்கும் உங்கள் அம்மாவுக்கும், இப்போ உதாரணத்துக்கு கடகராசிக்காரங்கிட்டிங்கன்னா உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையிலவே மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ உண்டாகும். அப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மனைவிக்கும் 2 பக்கமும் மற்ற மாதிரி மாட்டிட்டு முழிக்க போகிறீங்க. தயவுசெய்து ஒரு பக்கமாக சாஞ்சிடாதீங்க. அம்மாவுக்கு பேசுகிறேன்னு பொண்டாட்டிகிட்ட மாட்டிக்காதீங்க, பொண்டாட்டிகிட்ட பேசுகிறேன்னு அம்மாட்ட மாட்டிக்காதீங்க. அதே கடகராசியில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் மாமியார் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஒரு
இந்த வருஷம் பூரா கொஞ்சம் பேசாமல் இருங்க. கடகராசிக்காரங்க மாமியார்கிட்ட பேசாமல் இருந்தீங்க நல்லது. ஆணாக இருந்தால் பொண்ணும் பெண்ணாக இருந்தாலும் திருமணமானவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் 2024 மாமியார்கிட்ட கவனமாக இருங்க. இல்லை குடும்பத்தை பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க, இல்லாட்டி நிம்மதிக்கு எடுத்துருவாங்க. அடுத்து ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வருஷத்தில் கடகராசிக்கு வந்து 3ல் கேது, 9லே ராகு. 3லே கேது என்பது முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம். ஆகவே உங்கள் முயற்சியில் கொஞ்சம் தடை ஏற்படும். இப்போ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உடனே ஒரு காரியம் முடியாது, 4 தடவை போகிற மாதிரி உண்டாக்கும், ஏண்டான்ற மாதிரி இருக்கும். ஆனால் விடாப்பிடியாக விடாமுயற்சியுடன் அந்த காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். அப்போ கடகராசிக்கு விடாமுயற்சி உள்ள இடைவிடாத முயற்சி தேவை. இந்த கேது வந்து முயற்சியை திருவினையாக்குவார், தைரியமாக இருங்க. அதே கடகராசிக்கு 9லே ராகு. 9லே ராகு என்பது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் என்று சொல்கிறாங்க. 9லே ராகு இருக்கும்போது தாயார் வழி, தந்தை வழி, முப்பாற்றான் வழியில் உள்ள சொத்துக்கள், தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டு. ஆனால் பொதுவாகவே உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ராகு இந்த 2024 உங்கள் 9ஆம் பாவத்தையும் விருத்தி பண்ணி பெருக்கி கொடுப்பார். ஆகவே இந்த கடகராசி அன்பர்கள் 9லே ராகு இருக்கும்போது மிக சிறந்த தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், ஆதாயம் கிடைக்கும். கடகராசியில் பிறந்து நீங்கள் ஒரு ஆடி மாதம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடத்தின் 2வது பாதியாகிய ஜூலைக்கு மேலே நீங்கள் ஃபாரின் போகலாம். இப்போ வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, இந்த கடகராசிக்காரங்க வீடு கட்டக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா வீடு கட்டுன்னு ஆசைப்பட்டுட்டு கட்ட முடியாமல் தவிப்பீங்க. நான் ஏற்கனவே ஆரம்பித்தாச்சுன்னா ஆரம்பிங்க. இந்த 2024 முதல் 5 மாதங்களுக்கு நீங்கள் வீட்டு வேலைகளை ஆரம்பிக்க வேண்டாம், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். இதே கடகராசிக்கு நீங்கள் வந்து ஒரு மாதம் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போயே சிறப்பாக இருக்குங்க, உங்களுக்கு வேலை சிறப்பாக கிடைக்கும். வருடத்தின் 2வது பகுதியில் கடகராசிகளுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும். திடீர்னு நீங்கள் ஒரு பயணம் ஏற்படும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும், கொஞ்சம் நிதானமாக இருங்க. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த 2024 மிக சிறப்பாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம். சிம்மம் 360 டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி பார்க்க போகிறோம். சிம்மராசி நேயர்களே, சிங்கம் போல் மனம் கொண்ட ஆளுமை கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சிங்கம் போல் மனம் கொண்ட சிங்கராசி அன்பர்களே அவங்க சிங்கம் மாறிடுறாங்க. ஆனால் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு மட்டுமே தெரியும். கடந்த 2022, 2023 இந்த சிங்கம் வந்து குழம்பிக்கிட்டே இருந்திருக்கு. சிங்கமே குழம்பிருக்குன்னா பார்த்துக்கோங்க. பண்ணலாமா வேணாமா, இதுக்கு போதுமா வருமா போகுமா, சிங்கத்தையே குழப்பிட்ட ஆண்டாக கடந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ இந்த சிங்கத்துக்கு விடிவு காலம் வரக்கூடிய ஆண்டாக இந்த 2024 அமைய போகுது. சிம்மராசி அன்பர்களே, ராசிநாதனாகிய சூரியன் உங்களுக்கு சூரியன் போல் ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2024 அமைய போகுது. சிம்மராசிக்கு 9லே குரு, 7லே சனி, 2லே கேது, 8லே ராகு இந்த வருஷம் சஞ்சரிக்க போகிறாங்க. இந்த சிம்மராசிக்கு 9லே குரு, பாக்கியஸ்தானத்திலே குரு. 9ஆம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம் கூட அதிர்ஷ்டகரமான ஸ்தானம் கூட சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் 9ஆம் ஸ்தானம், 9ஆம் பாவகம் சொல்கிறாங்க. 9லே இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 5 கூடியவன், 8 கூடியவன். ஒருவுக்கும் 5ஆம் அதிபதி 9 இருக்கிற ராஜயோகம், 8ஆம் அதிபதி 9ஆம் இருக்கிறது ராஜயோகம் தான். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி 9 இருக்கும்போது பாக்கியத்தை அள்ளி பயங்கரமாக கொடுப்பார், பயப்பட தேவையே கிடையாது. அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு தன் பார்வையினால உங்கள் ராசியை பார்க்கறாரு. இப்போ ராசியை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் யார்? சூரியன். உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய கிரகம் யார்? குரு. ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டிகள் அமைவாங்க. உங்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு நபர்கள், அது தெய்வ சக்தியாக இருக்கலாம்,
இல்லை மனிதர்களாக இருக்கலாம், இல்லை சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நபர்களாக கூட இருக்கலாம், இல்லை மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த அமைப்பை இந்த குரு உங்களுக்கு ராசியின் பார்வையின் மூலமாக தயார். ராசியில் குரு பார்க்குறாரு. அப்போ குருவின் கடாட்சம் ராசிக்கு பரிபூர்ணமாக அமைந்து குருவின் பார்வையினால், குருவின் வழிகாட்டுதலினால், குருவின் ஆலோசனையினால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அதே குரு தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் ஸ்தானத்தை பார்க்கிறார். ரிஷபம், கன்னி, துலாம் பாவத்தை குரு பார்க்குறாரு. ஒரு பக்கம் ராசியவே பார்க்குறாரு. ராசின்னா என்ன? சிந்தனை, உங்கள் மூளை ஏற்படக்கூடிய, மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள். அந்த எண்ணத்தையே குரு பார்க்குற போது அப்படியே ஜெகஜோதியாக நீங்கள் மின்னுவீங்க, பயப்பட தேவையில்லை. அதே குரு 3ஆம் பாவத்தையும் பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ கரேஜ் பிரேவாக இருக்கக்கூடிய அந்த சிங்கத்துக்கு மேலும் வலிமை இருக்கக்கூடிய இந்த 3ஆம் பாவத்தை குரு பார்ப்பது மிக சிறந்த நன்மையை கொடுக்கும். இளைய சகோதரன் மூலமாக, உற்றார் மூலமாக, அக்கம் பக்கத்து வீட்டாளர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். அதே குரு ராசிக்கு 9ஆம் பார்வையாக பார்ப்பார். யாரை பார்ப்பார்? எந்த இடத்த பார்ப்பாருன்னா தனுஷை பார்ப்பார். அந்த 9ஆம் பார்வையாக உங்களுக்கு என்ன ஸ்தானம்? 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். 5ஆம் பாவம்னா என்ன? குழந்தைகள் ஸ்தானம். என் பையன் ரொம்ப நாளாக வேலைக்கு காத்துட்டே இருக்காங்க, இப்போ கிடைக்குமா? சிம்மராசிக்காரங்க கேட்குறாங்கன்னா 5ஆம் பாவத்தை குரு பார்ப்பதினால் உங்கள் மகன் மற்றும் மகள்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த நாள், ஒரு ஆண்டாக அமையும். வேலை கிடைக்கும். பையனுக்கு 35 வயசு ஆச்சுங்க, கல்யாணம் நடக்குமா? 5ஆம் பாவத்தை குரு பார்ப்பதினால் இந்த 2024 சிம்மராசியின் பிறந்த அன்பர்களுடைய மகன் மற்றும் மகள்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, தானே தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு 2024 உங்கள் சில்ட்ரனுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். போன வருஷம் வரைக்கும் படிக்காமல் தான் இருந்தான், இப்போ படிப்பானா? படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பருடைய குழந்தைகள் படிப்பில் மேன்மை அடைவார்கள். அதே சிம்மராசியில் இந்த வருஷம் நீங்கள் ஒரு கோவில் திருப்பணியில் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் சரி செஞ்சுக்குவீங்க. நீங்களாகவே சித்தர்கள் வழிபாடு போய் பண்ணுவீங்க, மரங்கள் நடுவீங்க. 5ஆம் பாவம் என்பது ஆன்மீக அறநெறிகளை குறிக்கக்கூடியது. ராசியை பார்க்குறாருனால நீங்கள் கொஞ்சம் ஆன்மீக விஷயங்களையும் கொஞ்சம் ஈடுபாடு எடுத்து பண்ணுவீங்க. இப்போ குரு சிறப்பாக இருக்காருங்க உங்களுக்கு. அடுத்து நம்ம சனிக்கு வருவோம். பொதுவாகவே இந்த கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் சனியை கிட்டதாகவே சொல்லி பழகிருப்பீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 7 சனி இருக்கார். 7ஆம் பாவத்தில் சனி வீட்டு இருக்கிறார். 2024 சிம்மராசிக்காரங்களுக்கு சனி கெட்டது பண்ணுறாங்கன்னு எல்லாமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2024 இதே சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடுவார். நன்மைகளை செய்ய காத்து கொண்டுள்ளார். என்ன செய்வார் அப்படின்னா, வீடு கட்டக்கூடிய எண்ணங்களை உற்பத்தி செய்து வீட்டை கட்ட வைப்பார். 2021 வீடு கட்ட ஆரம்பித்தேங்க, ஸ்டாப் பண்ணியாயிருச்சு அப்படின்னு கவலையப்படாதீங்க. பிப்ரவரி மாதம் வீடு கட்ட ஆரம்பிச்சுடுவீங்க. நிறைய பேர் வீடு கட்டி காத்திருக்கீங்க. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண அந்த உள்ளே போக முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த 2023 சிம்மராசிக்காரங்க. இந்த சனி பகவான் உங்கள் வீட்டு கிரகப்பிரவேச விழாவை நடத்தி கொடுப்பார். 7 சனி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அவங்களுக்கு உடம்பு முடியாமல் சொன்னால் அது சரியாகும். அவங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்படியும் எடுத்துக்கலாம். நீங்கள் இவ்வளோதான் அவங்கள ஏற்றுக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இது அமையலாம். இத்தனை நாள் வரைக்கும் சண்டை விட்டே இருந்திருப்பாங்க. இப்போ சரி இவ்வளோ தான், இந்த ஆள் இவ்வளோ தான் குணம்ன்றது புரிஞ்சுக்கிட்டு இவங்க அந்த அம்மா இப்படி தான் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இந்த சனி 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களை, நல்ல புரிதல்களை கொடுப்பார். ஆகவே இந்த சனி உங்களுக்கு இந்த 2024 வாழ்க்கை துணையின் மூலமாக மகிழ்ச்சியை கொடுப்பார். வீடு கட்டக்கூடிய, வீடு தடையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. பயப்பட தேவையில்லை. சிம்ம ராசிக்கு 2 கேது, 8 ராகு. அப்போ 2 கேது என்ன நடக்கும்னா, பணம் வரும், ஆனால் லேட்டாக வரும். 50 ரூபா வர வேண்டிய ஒரு 50 ரூபா வரணும்னா 50 தடவை பாலஞ்சால் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக வரும்.
பேச்சிலே கொஞ்சம் நிதானம் தேவை, வாக்கிலே கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸாக பேசி பழகிக்கங்க. சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் பேச்சை நிதானமாக கையாளுங்கள். 2லே கேது இருக்கும்போது நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அவன் ஒன்று புரிஞ்சுக்குவான், அதுவே பெரிய பிரச்சனையாக மாற்றிக்குவோம். நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க, ஆனால் அவனுக்கு அது பிடிக்காம போய் உங்களை எதிரியாக பார்ப்பான். நீங்கள் கவலைப்பட மாட்டீங்கன்றது ஒரு பட்சம் இருந்தாலும் அது தேவையில்லை. 2லே கேது பண வரவை கொடுக்கும், திடீர் வரவை கொடுக்கும், ஆனால் தவணை முறையில் உங்கள் பண வரவை கொடுக்கும். இன்ஸ்டால்மெண்ட்டாக உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வரும். லோன் அப்ளை பண்ணால் 4 தடவை வர வேண்டிய பணத்தை 8 தடவை அமையும். 1 லட்ச ரூபா கேட்டிங்கன்னா 25,000 கிடைக்கும். அது 4 தடவை இருந்தால் 1 லட்சம் கிடைக்கும். இந்த மாதிரி பண வரவு உண்டு. 8லே ராகு, அஷ்டமத்திலே ராகு. ராகு மறைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக ஆன்மீக தேர்தலில் உள்ள நபர்களுக்கு 2024 மிகச்சிறந்த நிலையை கொடுப்பார். ராகு என்ன ஆன்மீகத்தை கொடுப்பார்? 8ஆம் பகுதி ராகு என்ன கொடுப்பார்னா, மறைபொருள் ஆன்மீகம் என்பது ராகுவை குறிக்கும். மறைபொருள் ஸ்தானம் என்பது 8ஆம் பாவகத்தை குறிக்கும். ஆகவே இந்த 8ஆம் பாவகத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு மறைமுக வரவை, மறைமுக ஆதாயத்தை, மறைமுக பண வரவை, திடீர் வரவை, விபரீத யோகத்தை கொடுக்கும். ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். வருடத்தின் 2வது பாதியிலே குரு உங்கள் ராசிக்கு 10 வந்துடுவாப்புல. 10லே குரு, பதவி இழப்பின் பயப்பட தேவையில்லை. 2ஆம் பாவத்தில் அந்த குரு பார்ப்பார். அப்போ நான் சொன்ன அந்த பண வரவு தடை மே மாதத்துக்கு அப்புறம் நிவர்த்தியாகும். சிம்மராசி அன்பர்கள் வருடத்தின் முதல் பாதியிலே வீடு கட்டலாம், புத்துணர்ச்சியாக இருக்கலாம், தொழில் பயணங்கள் நடைபெறும். 2வது பகுதியிலே பண வரவு சீராக அமையும். ஆகவே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருடத்தின் முதல் பாதியிலே புத்துணர்ச்சியான எண்ணங்களையும், வீடு கட்டக்கூடிய எண்ணங்களையும், வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகளையும், கட்டாமல் இருக்கக்கூடிய கட்டுமான பணிகளையும் வெற்றிகரமாக நடத்தி வைப்பார். 2வது பாதியாகிய மே மாதத்துக்கு பிறகு உங்கள் ராசியில் 2ஆம் பாவம் கன்னியை குரு பார்ப்பார்ல, அப்போ பண வரவு குடும்பத்தில் கையால் நடக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2024 மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக அமையும். குறிப்பாக சிம்மராசியிலே பிறந்து ஆவணி மாதத்திலே பிறந்தவர்களுக்கும் மாசி மாதத்திலே பிறந்தவர்களுக்கும் இந்த 2024 மிகச்சிறந்த தொழில் பயணங்களையும் தொழில் மேன்மைகளையும் முதலாளிகளுக்கு மிகச்சிறந்த வரவை தரக்கூடிய ஆண்டாக அமையும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவானுக்கு தெய்வீகம் விளக்கேற்றி வழிபடுவது மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். நன்றி. கன்னி ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, கன்னி ராசியின் அதிபதியாகிய புதன், கன்னி என்றாலே காதல்னு சொல்கிறாங்க. கன்னியில் அதிபதி புதன், காதல் அதிகமாக காதலுக்கு சிந்தனை அதிகம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, திட்டம் தீட்டுவதில் டாக்டிக்கலாக மூவ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசிக்காக நிறையா இருக்கும். யாரை எப்படி பேசி கவுக்கணும் தப்பாக நினைக்க வேணாம். அந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்ச நபர்கள் கன்னிராசி அன்பர்கள். காதல் மன்னர்களாக தெரியும் கன்னிராசி அன்பர்கள். இந்த 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னியின் அதிபதியாகிய புதன் கன்னி ராசிக்கு இந்த 2024 குரு 8ல் உட்காந்துருக்காரு. 6லே சனி, லக்னத்தில் அதாவது சந்திரன், ராசியிலே கேது, 7லே ராகு. அப்போ என்ன நடக்குங்க? பயன் கொடுத்துருங்களே. கன்னி ராசிக்கு குரு மறைவது ஒரு விதத்தில் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். ஏனென்றால் உங்களுக்கு குரு பாதுகாதிபதியாக வராருல்ல, அப்போ உங்களுக்கு குரு மறைவது நல்லது. லக்னத்திலே கேது, 7லே ராகு, அதாவது சந்திரன் கன்னி ராசியில் கேது இருக்கார், 7ல் ராகு இருக்கார். இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழப்பி எடுத்துருவாங்க, நாம குழப்பம் வச்சுருவாங்க. ஆகவே கன்னிராசி அன்பர்கள் 2024 இந்த கேதுவுக்கு மட்டும் கொஞ்சம் வலிமை கொடுக்காமல் இருந்துக்கங்க. கேது என்ன பண்ணுவாருன்னா லக்னத்தில், அதாவது ராசி இருக்கக்கூடிய கேது, கனி லக்னம் கனி ராசி எடுத்துக்கலாம். கனிரே ராசியிலே இந்த வருஷம் முழுவதும் கேது இருக்கார். மண்டை குடைச்சி கொடுப்பார், மண்டை குடையும், அப்படியே குழப்பத்தை கொடுப்பார், மாறுபட்ட சிந்தனைகளை கொடுப்பார், சிற புத்தியை கொடுக்க மாட்டார். 7லே ராகு இருக்கார். ஸோ திருமணமான கன்னிராசி நண்பர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 7ல் ராகு இருக்கும்போது வாழ்க்கை துணையினுடைய சவுண்டு ஏறும். இப்போ நம்ம கொஞ்சம் அடங்கி போகணும். இந்த கேதுவுக்கு நீங்கள் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கேதுவனுடைய தாக்கத்தில் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை துணை
மீது கோபம் கொள்ளாமல் விட்டு கொடுத்து போண்டு பழகிக்கங்க. விட்டு கொடுத்து போங்க இந்த ஒரு வருஷம். இல்லாட்டி சண்டை பயங்கரமாக வந்துடும், பார்த்துக்கோங்க. அதே கன்னிராசிக்கு குரு 8ல் உட்காந்துருக்காரு. இந்த குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவம் சிம்ம ராசியை பார்க்குறாரா? 12ஆம் பாவம்னா என்ன? விரயஸ்தானம், லாஸ் ஆகிறது, உங்களுடைய செலவுகளை குறிக்கக்கூடியது. அயன சயன தூங்குறது, ஊர் சுற்றுறது 12ஆம் பாவம். வீண் விரயத்தை தரக்கூடியது. இந்த குரு 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வீண் விரயங்கள் கம்மியாகும். வீண் விரயங்கள் கம்மியாகும்னா செலவழிக்காமல் இருக்க முடியாது. அந்த செலவு ஆதாயமாக இருக்கும். லேப்டாப் வாங்கலாம், ஃபோன் வாங்கலாம், இதெல்லாம் குழந்தைகளுக்கு பயன்படும், உங்களுக்கும் பயன்படும். ஸோ ஆதாயமான செலவுகளை இந்த குரு உங்களுக்கு கொடுப்பார். அதே குரு 7ஆம் பார்வையாக, குரு 7ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு? கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். துலாத்தை பார்க்குறாரா? இப்போ ஒரு பக்கம் 12ஆம் பாவத்தை பார்த்து விரயத்தை குறைக்கிறாரு, சுப விரயமாக மாற்றுவார். இன்னொரு பக்கம் 2ஆம் பாவத்தை பார்த்து பண வரவையும் கொடுப்பார் இந்த குரு பகவான். ஆகவே இந்த குரு 2ஆம் பாவத்தை பார்ப்பதனால பண வரவை கொடுக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், கணவன் மனைவி ஒற்றுமையும் பெருகும். ஆனால் இந்த ராகு கேது கவனமாக இருந்துக்கோங்க. வாயை மட்டும் கொஞ்சம் அடங்கி வாசிச்சிங்கன்னா இந்த 2ஆம் பாவத்தின் குருவின் அமைப்பினால உங்கள் சண்டையை தவிர்த்து மகிழ்ச்சியோட குடும்பத்தை நடத்தலாம். அதே குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதாவது தனுசை பார்க்குறாரா? உங்களுக்கு 4ஆம் பாவம். அது 4ஆம் பாவம் என்பது வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய பாவகம், கல்விஸ்தானம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வியிலே மேன்மை அடைவார்கள், வண்டி வாகன யோகங்கள் உண்டாகும். வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் மட்டும் வருடத்தின் பிற்பாதியிலே தொடங்கவும், வீடு மாறணும்னாலும் வருடத்தின் பிற்பாதியிலே செஞ்சுக்கங்க. தேவையற்ற பயணங்களை, இரவு நேர பயணங்களை, ஆபத்தான பயணங்களை தவிர்க்கவும். இல்லைங்க, பயணங்கள்னா தேவையற்ற பயணம்னா உதாரணத்துக்கு உடம்பு முடியாமல் இருக்கும், தலை சுத்தம், இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகக்கூடாது, ட்ரெயினில் போகக்கூடாது, ட்ரெக்கிங் போகக்கூடாது, ஸ்விம்மிங்லாம் போகக்கூடாது. ஆபத்தான பயணங்களை குறைத்து கொள்ளவும். இப்போ கன்னிராசி அன்பர்கள் வருடத்தின் முதல் 5 மாதங்கள் பயணங்களை குறைத்து இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக இருங்க. வருடத்தின் 2வது பாதியிலே இந்த குரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வராரு. பாக்கியஸ்தானத்திலே குரு, 9லே குரு, ஓடி போனதுக்கு 9 குரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. 9லே குரு என்பது பயணத்தை குறிக்கும். ஆகவே வெளிநாட்டு பயணங்கள் செய்யக்கூடியவங்க, இடமாற்றம் செய்யக்கூடியவங்க, வேலை மாற்றம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த 2024 கன்னிராசி நண்பர்களுக்கு வருடத்தின் 2வது பாதியை சிறப்பாக அமையும். அப்போ ராகு கேது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, கொஞ்சம் நிதானமாக இருங்க. குரு சாதகமாக இருக்கார். அடுத்து நம்ம சனிக்கு வருவோம். கன்னிராசிக்கு 6ஆம் பாவத்தில் சனி உள்ளார். கன்னிராசிக்கு 6ஆம் பாவத்தில் சனி. ஆனால் அவர் 5க்கு அதிபதியாகவும் வர்றார்ல, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் சனி வருகிறார், 6ஆம் அதிபதியாகவும் சனி வருகிறார். அதே 6லே உச்சம் மூல திரிகோண வீட்டிலேயே அமர்கிறார். இந்த 6ல் வரக்கூடிய சனி உங்களுக்கு பல நாட்டில் இருக்கக்கூடிய வியாதியை தீர்த்து கொள்வார், தீர்த்து வைப்பார். ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்குது உடம்புல, ரொம்ப நாளாக ஒரு தலை வலிச்சிட்டே இருந்துச்சுங்க, இப்போ சரியாக்கிடுவார். ரொம்ப நாளாக அந்த கால் மூட்டு வலி இருந்துச்சு, இப்போ சரி பண்ணிடுவார். 6லே சனி நீண்ட நாட்களாக இருந்தக்கூடிய நோய் நொடிகளை தீர்த்து வைப்பார். கடன் நிறையா கொடுப்பாங்க, கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா 6லே சனி கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கும்னு சொல்கிறத விட நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துலாம் கேட்பீங்க, எல்லாத்தையும் பணம் கொடுப்பாங்க. பார்த்து நிதானமாக பண பரிவர்த்தனையை செய்து கொள்ளவும். இதே கன்னிராசியில் பிறந்து நீங்கள் ஒரு பங்குனி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ஆடி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, இல்லை புரட்டாசி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, வருடத்தின் 2வது பாதியிலே உங்களுக்கு தொழில் மேன்மை கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2024 மிக சிறந்த ஆண்டாக அமைவதற்கு நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யவும். நன்றி. துலாம் துளாராசி அன்பர்களே, துளாராசியின் அதிபதியாகிய சுக்கிரன்
சுக்கிரனை தன் வீட்டு அதிபதியாக கொண்ட துளாராசி அன்பர்களே, வசீகரமிக்க துளாராசி அன்பர்களே. அதனால் வசீகரமிக்கனா சுக்கிரனாலே வசீகரம் தானே. அப்போ துளாராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இந்த வசீகர தோற்றம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை மார்க்கெட்டிங் பண்ணுவதில் பெரிய வல்லவர்கள் துளாராசி அன்பர்கள். மண்ணையும் விற்கக்கூடிய திறமை கொண்ட துளாராசி நண்பர்களே. 2024 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2022, 23 உங்கள் ராசியிலே கேது இருந்திருக்காரு. மிக பெரிய குழப்பங்களை உண்டு பண்ணி 2 அடி ஏறினா 4 அடி இறங்க வச்சுருப்பார். ஒரே தட்டியிருப்பார். மிக ஸ்லோவாக செயல்பட்டுருக்கீங்க 2 வருஷம். இப்போ கேது வெளியே போயிட்டார்ல, பிரச்சனை கிடையாது. மிக சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய 2024 உங்களுக்கு அமையும். ராசிக்கு 7லே குரு ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 5லே சனி, ராசிக்கு 12லே கேது, ராசிக்கு 6லே ராகு. முதல்ல குருவை பார்ப்போம். 3க்கும் 6க்கும் அதிபதி ஆகிய குரு பகவான் 7லே அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு ராசியை பார்க்கறது யோகம். பல புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2024 துளாராசி அன்பர்களுக்கு அமையும். குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. அது கோடி சதவீதம் பொருந்தக்கூடிய ஆண்டாக துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமையும். ஏன்னா ராசியிலேருந்து கேது போயிட்டாரா, குரு பார்க்குறாரா, பெரிய ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. மன சஞ்சலங்கள், மனக்கசப்புகளை விளங்கி மிக சிறந்த ஒளி பொருந்திய ஒரு வாழ்க்கையாக இந்த 2024 உங்களுக்கு அமையும். துளாராசியிலே பிறந்து குரு உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசியை பார்க்குறாரா. ஸோ ராசியை புனிதமடையுங்க. 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அந்த பார்வை உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதே துளாராசிக்கு 5ஆம் பார்வையில் குருவோட 5ஆம் பார்வை எங்கே விழுகும்னா ராசிக்கு 11ஆம் பாவத்தில் விழுகும். 11ஆம் பாவம் என்பது சிம்மமாக அமைகிறது துளாராசிக்கு. துளாரத்துக்கு 11 சிம்மம், மேஷத்துக்கு 5ஆம் பார்வை சிம்மம். ஆக துளாராசிக்கு ராசியை மட்டும் பார்க்கல, 11ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. 11ஆம் பாவம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், உங்களோட வயது அதிகமாக உள்ள நபர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சோஷியல் மீடியா ஸ்தானம், இந்த சங்கங்கள் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த துளாராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, இந்த யூனியனில் இருப்பாங்க. இந்த 11ஆம் பாவத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ லாபங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய ஆண்டாக, அள்ளி தரக்கூடிய ஆண்டாக இந்த 2024 துளாராசிக்கு அமையும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அதே குரு 11 பார்த்து 1 லக்னத்தை ராசியை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக தனுசுவை பார்த்து உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவகமாக இருக்கக்கூடிய தனுசை பார்க்கிறார் குரு பகவான். ஆக முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. ஒரு பக்கம் ராசியை பார்க்குறாரு, லாபத்தை பார்க்குறாரு, முயற்சியை பார்க்குறாரு. 3ஆம் பாவம் இளைய சகோதர ஸ்தானம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் குறையக்கூடிய ஸ்தானம் 3ஆம் பாவகம். 11 லாபம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, கம்யூனிட்டி குரூப்பு, ராசியை பார்க்குறாரு. ஆகவே துளாராசிக்காரர்களுக்கு எந்த பக்கமான ஒரே லாபமாக தான் இந்த ஆண்டு அமையுது. ஒரு பக்கம் மூத்த சகோதரனால் ஏற்படக்கூடிய ஆதாயம் உண்டு, 3ஆம் பாவம் கூடிய இளைய சகோதரன் ஏற்படக்கூடிய ஆதாயம் உண்டு. ராசிக்கு குரு பார்க்குறாரு. நீங்களே லாபமாக இந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும். 11ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. ஆனால் ராசிக்கு 12 கேது உட்காந்துருக்காரு. அப்போ விரயத்தை கொடுப்பாரா? கண்டிப்பான முறையில் கேது விரயத்தை குறைப்பார். கேது தான் இருக்கும் பாவத்தை சுருங்க செய்வார். ஆகவே ஷ்ரிங்க் ஆகும், கொஞ்சம் விரயம் கம்மியாகும், தூக்கம் கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் விரயமும் கம்மியாகும், லாஸ் இருக்காது. துளாராசிக்கு 12 இருக்கக்கூடிய கேது லாபத்தை குறைக்காமல் இருப்பார், விரயத்தை கண்டிப்பாக குறைப்பார். அதே துளாராசிக்கு 6லே ராகு கால் வலி, பாதம் வெடிப்பு, பித்த வெடிப்பு தொடர்பான நோய்களை கொடுப்பாரு. கொஞ்சம் யூரினரி இன்ஃபெக்ஷன் கொடுப்பாங்க. துளாராசியிலே பிறந்து 6லே ராகு இருந்து கூடயே உங்களுக்கு செவ்வாய் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஸோ கால், பாதங்கள், யூரினரி ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஆப்ரேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா கொஞ்சம் காட்டுது. யாருக்குன்னா துளாராசியிலே பிறந்து அந்த செவ்வாய் உங்களுக்கு கன்னியிலையோ, செவ்வாய் உங்களுக்கு மீனத்திலையோ இருந்து ராகு அங்கே இருக்கிறனால அந்த பிரச்சனை கொடுப்பாரு, மற்றவங்களுக்குலாம் கிடையாது. ஆகவே துளாராசி நண்பர்கள்
இந்த குரு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குறாரு. ராகு கேது நல்ல பலன்களை கொடுக்குது. அடுத்து சனிக்கு வருவோம். துலா ராசியிலே பிறந்த நபர்களுக்கு சனி துலாத்திலே உச்சமடைவார். 12 ராசியில் சனிக்கு பிடிச்ச இடமே துலா ராசி தான். ஆட்சி வீடு, மூலத்தீவன வீடு, மகரம், கும்பம். சனி உச்சமடையக்கூடிய ராசி துலா ராசி. அதனால தான் துலா ராசி நண்பர்கள் கரெக்டாக இருப்பாங்க. தராசு மாதிரி பேசுகிற காரணம் சனி அங்கே உச்சமடைவதால் தான் அவங்களுக்கு அந்த குணம் இருக்குது. பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய சனி துலா ராசிக்கு 5லே வருகிறார். 4க்கு 5க்கும் அதிபதியாகிய சனி 5லே அமர்வது மிக சிறந்த பூர்வ புண்ணிய பலன்களை, உயர் பதவிகளையும் ராஜயோக பதவிகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது இந்த சனி. 5ஆம் பாவம் என்பது உயர் பதவியை குறிக்கும், குழந்தைகளை குறிக்கும். பொதுவாக 5ஆம் பாவத்தில் சனி இருக்கும்போது குழந்தைகளை வையாதீங்க. கோவிலுக்கு போகும்போது சண்டை போட்டு சாமி கும்பிடாதீங்க. காதல் செய்யக்கூடிய காதலிகளுக்கு அஞ்சிடாதீங்க. ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4க்கு 5க்கும் அதிபதியாகிய சனி துலா ராசிக்கு இயற்கையாலே உச்சமடையக்கூடிய சனி தொழில் மேன்மைகளை அள்ளி தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2024 அமையும். இதே துலா ராசியில் பிறந்து ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். துலா ராசியிலே பிறந்து ஐப்பசி மாதமோ சித்திரை மாதமோ பிறந்திருந்தீங்கன்னா இந்த வருடத்தின் முதல் பாதியிலே மிக சிறந்த தொழில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி வழங்குவார். வீடு கட்டக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வார். வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ அருமையான ஒரு ஆண்டு. கடந்த 22, 23 விசா ப்ராசஸ் வெளிநாடு ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு 2024 துலா ராசி நண்பர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு 100% உறுதியாக உள்ளது. சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு துலா ராசிக்கு உண்டு. வருடத்தின் 2வது பகுதியிலே ராசிக்கு 9லே, அதாவது துலா ராசிக்கு 7ல் குரு வந்து 8க்கு போகிறாரா. இந்த அஷ்டம குரு உங்களுக்கு விபரீத யோகத்தை கொடுக்கும். 6ஆம் அதிபதி 8லே மறைவது பல பிரச்சனைகளை உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த 2024 முதல் பாதியிலே தொழில் முன்னேற்றம், வீடு வாங்குகிற யோக முன்னேற்றம், 2வது பாதியிலே பிரச்சனைகளை, நோய் நொடிகளை தீர்க்கும் அமைப்பு உண்டு. இந்த 2024 மிகச்சிறந்த வெற்றிகரமாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரத்து மாரியம்மனை வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். நன்றி. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசினாலே சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசின்னு சொல்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரங்க சந்திரன் நீச்சம் அடைந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் மிகச்சிறந்த வல்லவர்கள், ரகசியங்களை பாதுகாப்பதில் மிகச்சிறந்த வல்லவர்கள். எப்படி ஆக்ட் பண்ணால் தங்களுடைய ஆக்ஷன்களை, தங்களுடைய நடவடிக்கைகளை யாருக்குமே தெரியாமல் பாதுகாத்துக்குவாங்க. தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய லாபகமாக, ரகசியமாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய திறன் வாய்ந்த விருச்சிகராசி நண்பர்களே. என்னதான் லாபகமாக இருந்தாலும் விருச்சிகராசிக்காரங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கருணை உள்ளம் கொடுந்து கண்ணீர் விட்டால் போகிறோம் அள்ளி கொடுக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களே. 2024 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியாகிய குரு 6லே உள்ளார். இந்த குரு உங்களுக்கு 6ல் உள்ளது நல்லதா கெட்டதா? என்னங்க, 2ஆம் அதிபதியும் மறைகிறாரு, 5ஆம் அதிபதியும் மறைகிறாரு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 10ஆம் பாவம்னா என்ன? கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. அப்போனா தொழில் மேன்மை அடையும். அதே குரு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 12ஆம் பாவம்னா என்ன? விரயம், கையிருப்பு கரையக்கூடிய பாவகம் 12ஆம் பாவகம்.
இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு பக்கம் 10ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் 12ஆம் பாவத்தையும் குரு பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் 2ஆம் பாவத்தையும் குரு பார்க்குறாரு. ஆகவே குரு 6லே மறைந்தாலும் தனது பார்வையால் முறையே 10, 12, 2ஆம் பாவத்தை குரு பார்ப்பதால் தொழில் மேன்மை, வியாபார மேன்மை, விவசாய தொழில் உள்ளவர்கள் மேன்மை, விரைய கம்மியாகும், 2ஆம் பாவம் தன வரவு அதிகமாகும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க விவசாய தொழில் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க, மெடிக்கல் தொழில் இருப்பாங்க, ஐடி தொழில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மிக சிறந்த ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கர்மஸ்தானத்தை, விரயஸ்தானத்தை, தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் மிக சிறந்த யோகத்தை குறிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கு அமையும். விருச்சிக ராசிக்கு 5லே ராகு, 11லே கேது உள்ளது. 5லே ராகு, 5ஆம் பாவம் என்பது பதவிஸ்தானம், ப்ரமோஷன் குறிக்கக்கூடிய பாவம் 5ஆம் பாவம், குழந்தையை குறிக்கக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். அங்கே யார் இருக்கா? ராகு இருக்கார். திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு மே மாதம் பிற்பகுதியிலே குழந்தை கருவுற வாய்ப்பு உள்ளது. ராகு இருப்பதால் கண்டிப்பாக குழந்தை கொடுப்பார், தடை கிடையாது. எப்போ கொடுப்பாரு? மே மாதம் கொடுப்பார். 5லே ராகு, குலதெய்வ வழிபாடுகள் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. தாத்தா சொத்து, தாத்தா வழி இருக்கக்கூடிய சில தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு தேவையான, குழந்தைகளின் வருங்காலத்துக்கு தேவையான சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. 5ல் ராகுன்றது எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பார். 11லே கேது, 11ஆம் பாவம் என்பது மூத்த சகோதர ஸ்தானம், லாபஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம். நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனை ஏற்படலாம், சில துரோகங்கள் சந்திக்க நேரலாம். மூத்த சகோதர ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வயசான நபர்கள்ட்ட, அண்ணன் தம்பி அக்கா வயசு மூத்த நபர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் சட்ட சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக விருச்சிக ராசிக்கு 5லே ராகு குழந்தையையும் குழந்தையின் வாழ்க்கைக்கு மேன்மையையும் கொடுக்கும். 11ல் இருக்கக்கூடிய கேது மூத்த நபர்கள், மூத்த சகோதரர்கள் மூலமாக சில பிரச்சனைகளை கொடுக்கும். இதே விருச்சிக ராசியில் பிறந்து விருச்சிக ராசியின் அதிபதியாகிய செவ்வாய், அந்த செவ்வாய் ஆட்சியானாலோ உச்சமானாலோ உங்கள் ஜாதகம் இருந்துச்சுன்னா இந்த நான் சொன்ன பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும், கவனமாக இருக்க வேண்டும். விஜயராசிக்காரங்களுக்கு 3க்கும் 4க்கும் அதிபதியாகிய சனி, நீதிமானாகிய சனி 4க்கு 3க்கும் அதிபதியாகிய சனி 4லே வீற்றில் உள்ளார். 4லே இருக்கக்கூடிய சனி, சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி சுகத்தை கெடுப்பார், தாயாருக்கு பிரச்சனையை கொடுப்பார், வீடு கிடைக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க. 4லே சனி மனக்குழப்பத்தை கொடுக்கும், தூக்கத்தை கெடுக்கும். 4லே சனி வீட்டு கிடைக்கக்கூடிய விஷயத்தை தள்ளி போட்டுங்க, இல்லாட்டி அது தடையாகும். வீடு மாறுறதை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. தாயாரை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய ராசி விருச்சிக ராசி. பொதுவாக தாய்மார்களுக்கு தாயிடம் பாசமாக இருக்கக்கூடிய நபர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த 2024 தாயார் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். கடந்த 2 வருஷமாக இருந்தக்கூடிய ஹார்ட் பிரச்சனைகள்லாம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கடந்த 2 வருஷம் உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை காலில் வலி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் அது கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக்கோங்க. விருச்சிக ராசியிலே பிறந்து கார்த்திகை மாதமோ வைகாசி மாதமோ பங்குனி மாதமோ பிறந்திருந்தீங்கன்னா வருடத்தின் 2வது பகுதியிலாங்க ஜூலை மாதத்துக்கு பிறகு தொழில் மேன்மை, வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, வியாபார பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வருடத்தின் பிற்பாதியிலே மிகச்சிறந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அதே வருஷத்தின் பிற்பாதியில் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தை குருவா வந்துடுவாப்புல. ரிஷப ராசியிலே வீட்டிருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை மே மாதத்துக்கு பிறகு பார்க்கிறார். விருச்சிக ராசி நண்பர்கள், உங்கள் குழந்தைகளுக்கு வருடத்தின் ஒரு பாதியிலே திருமணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வருடத்தின் பிற்பாதியிலே மிகச்சிறந்த நல்லலை இந்த குரு பகவான் கொடுப்பார். நீங்கள் வழிவிட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் போயிட்டு வாங்க, மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். நன்றி. தனுசு
தனுசு ராசி அன்பர்களே, குருவை வீடாக கொண்ட ராசி அதிபதியாகிய குருவை வீடாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, அனைவருக்கும் ஆலோசனைகளை வழங்கும் அறிவுரைகளை வழங்கும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2024 உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்க இப்போ தான் ரிலீஃப் ஆகிருப்பீங்க. சனி கும்பத்துக்கு போனதுக்கப்புறம் தான் மனதிலே மகிழ்ச்சி பொங்கும். உங்களுக்கு இந்த 7.5 சனிலாம் முடிஞ்சுன்னு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கீங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் 2022 23 சிறப்பாக ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையலை. அந்த 7 வருஷத்துலேயுமே 19 2019 20 22 23 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த 4 வருடங்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த 2024 40 மடங்கு லாபத்தை கொடுக்குங்க. நீங்கள் எளியோட வச்சுக்கலாம். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 மிக சிறந்த ஒரு ஆண்டாக அமையும். ராசிக்கு அதிபதியாகிய குரு, 4க்கு அதிபதியாகிய குரு 5லே உள்ளார். அவர் தனது பார்வையாக 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்த்துவார். அது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். அப்போ தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதியாகிய சிம்மத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தந்தை வழி அனுகூலியங்கள் கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும், நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ப்ரமோஷன்கள் கிடைக்கும், பல புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அதே குரு 7ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்குறாரா? துளாராசி உங்களுக்கு எத்தனாம் பாவமாக வருது? லாபஸ்தானமாக வருகிறது. லாபம் என்றால் என்ன? ப்ராஃபிட். அதை குரு பார்க்குறாரு. ஆகவே இந்த தனுசு ராசிக்கு 11ஆம் பாவம் அதிபதி ஆகிய சுக்கிரனும் இந்த வருடத்தில் பங்குனி மாதத்திலே உச்சமடைவார். அதே 11ஆம் அதிபதி குருவும் பார்க்குறாரு. அப்போ இந்த வருடத்தில் சுக்கிரன் உச்சமடைய போகக்கூடிய காலகட்டமாகிய அந்த மாசி பங்குனி சித்திரை மாத காலங்களே உங்களுக்கு மிக சிறந்த பணவரவுகளை அள்ளி கொடுக்கும், லாபங்களை அள்ளி கொடுக்கும். 11ல் குரு 11ஆம் பாவத்தை குரு பார்க்குறதுனால அண்ணன் தம்பி மூலமாக ஆதாயம் வரும், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் லாபகரமாக அமையும். அதே குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு. ராசி அதிபதி ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே இந்த வருடத்தில் முதல் பாதியில் மே மாதம் வரைக்கும் இந்த குரு உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் கொடுப்பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு விடிவு காலமாக இந்த 4 வருட பிரச்சனைகளுக்கு இந்த 4-5 மாதங்கள் மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும். குரு உங்களை மிகப்பெரிய ஆளாக பார்ப்பார். மேன்மை அடைவீர்கள், வெற்றிகரமாக அமையும். அதே சமயத்தில் தனுசு ராசிக்கு 4 ராகு 10லே கேது உள்ளது. 10லே கேது தொழிலே சில சிக்கல்களை கொடுக்கலாம். அது லீகலாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனையும் வராது. ராசி அதிபதி குரு 10லே கேது, அதாவது அரசாங்கத்துக்கு ஏமாற்றம் செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமே பயத்தை கொடுக்கும். மற்ற அனைவருக்கும் இந்த கேது பகவான் தொழில்நுட்பங்களையும் மூலமாக உங்களுக்கு தொழில்களையும் மேன்மை அடைவதற்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். 10ல் கேது கொடுப்பாரா கெடுப்பாரா? நேர்மையாக இருந்தீங்கன்னா இந்த கேது உங்களுக்கு டெக்னிக்கை சொல்லிக் கொடுத்து உங்களை முன்னேற்றுவார். ஏமாத்தினீங்கன்னா தொழிலில் முடக்குவார். ஆகவே தனுசு ராசி நண்பர்களே, இந்த பொன்னான காலங்களை நேர்மையான வழியிலே பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகள் அள்ளி வழங்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் மேன்மையை கொடுக்கும். 4லே ராகு வீட்டில் சின்ன வேலைகளை பார்க்கணும். தடைப்பட்டு இருக்கக்கூடிய வீடு வேலைகள் மராமத்து பணிகளை செய்வீங்க. தாயார் குடும்பங்களை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளது.
ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதே ராசிக்கு தனுசு ராசிக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியாகிய சனி 3லே உள்ளார். இந்த 3ஆம் அதிபதி கும்பராசி, மகர ராசிக்கு அவர் தான் அதிபதி, கும்பராசிக்கு அவர் தான் அதிபதி. உங்கள் ராசி அதிபதி குரு. இந்த குருவும் சனி பெரிய பகை கிரகங்கள் கிடையாது. குரு சனி சேர்ந்தால் பல சாதனையை புரிவாங்க. அவர் 3ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்காரு தனுசு ராசிக்கு. உங்கள் முயற்சிகளை அடையும், வெற்றி அடையும். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்கள் முயற்சிகளை வெற்றி கொடுப்பார். இளைய சகோதரன் மூலமாக வெற்றியை கொடுக்கும். வீட்டில் அருகில் உள்ள நபர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணையின் பெற்றோர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அவங்க பேரண்ட்ஸ் கூட பார்த்துக்கணும். திருமணம் ஆன நபர்களுக்கு குழந்தை பிறப்பு வருடத்தின் முதல் பாதியிலே கிடைக்கும். திருமணம் ஆகாத தனுசு ராசி நண்பர்களுக்கு 3 மாதத்தில் திருமண வாய்ப்புகளை அள்ளி கிடைக்கக்கூடிய யோகமாக இந்த ஆண்டு உள்ளது. தனுசு ராசியிலே பிறந்து மார்கழி மாதமோ சித்திரை மாதமோ ஆவணி மாதமோ நீங்கள் பிறந்தீங்கன்னா குழந்தைய பிறப்பு, தொழில் மேன்மை, உயர் பதவி எல்லாம் கிடைக்கும். 100% உறுதி. அதே தனுசு ராசி என்பதற்கு வருடத்தின் 2வது பகுதியாகிய மே மாதத்துக்கு பிறகு 6லே குரு கடன் தொல்லைகளை நீக்குவார். சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் வேணும். ஒபிசிட்டி பிரச்சனையால் ஏற்பட வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். வருடத்தின் முதல் பாதியிலே பல ஆன்மீக பயணங்கள், சில சுற்றுப்பயணங்கள், பல ஆன்மீக கோயிலுக்கு சென்று வருவீர்கள். 2024 உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமாக ஆண்டாக அமையும். நீங்கள் அதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலைக்கு வெளியிலும் போயிட்டு வாங்க. மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். நன்றி. மகர ராசி அன்பர்களே, உழைப்புக்கு பெயர் போன மகராசி அன்பர்களே, அனைத்து தரப்பட்ட மக்களையும் மதிக்க தெரிந்த மகர ராசி அன்பர்களே, இந்த 2024 புத்தாண்டு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடந்த 2 வருடங்களாக இருந்த ஜென்மச்சனியின் தாக்கத்திலிருந்து தற்போது மீண்டு வந்திருக்கீங்க. இந்த அலைச்சல் பயங்கரமாக இருந்திருக்கும். கடந்த 2 வருஷமாக தொழில் பயணங்கள், வீண் பயணங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். இப்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கும் 3வது வீட்டிற்கும் அதிபதியாகிய ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகிய குரு 4லே இருப்பார். இந்த வருஷம் போல் அங்கே தான் இருப்பார். ஜூனுக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு போவார். அப்போ 12ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகிய குரு மேசராசியிலே இருக்கிறார். மேசராசியிலே இருந்து தனது 5, 7, 9ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்ப்பது. 5ஆம் பார்வை சிம்ம ராசியை பார்க்குறாரு. அது உங்களுக்கு 8ஆம் இடம். மகர ராசிக்கு 8ஆம் அதிபதி சிம்மம். 8ஆம் பாவம் என்பது நோய் நொடியை குறிக்கக்கூடியது, கஷ்டப்படக்கூடிய பாவகம் அப்படி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. திடீர் வரவுகளை, அதிர்ஷ்டங்களை, திடீர் உதவிகளை, உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை உடனடியாக அந்த உடனே ஸ்பாட்டில் பலன்களை தரக்கூடிய பாவகம் 8ஆம் பாவகம். மறைமுக உதவிகள், மறைமுக ஆதாயத்தை குறிக்கக்கூடிய பாவகம் 8ஆம் பாவகம். அந்த 8ஆம் பாவகத்தை குரு பார்க்குறாரு. ஏற்கனவே இப்போ தான் ஜென்மச்சனி விலகிருக்கு, அதுவே பாதி நிம்மதி. அப்போ குருவை 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. பட்ட கஷ்டத்துக்கு இந்த 8ஆம் பாவின் குரு பார்வை கொஞ்சம் மறைமுக ஆதாயத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். பொதுவாக நீங்கள் மறைமுக ஆதாயத்தை விரும்ப மாட்டீங்க. உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை மட்டுமே, உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மகராசி என்பர்கள் உழைப்புக்கேற்ற வருமானத்தை கொடுக்கும். இப்போ கடந்த 2 வருஷம்லாம் வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்காது, மெதுவாக தராமே நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க உங்களை. இனிமேல் அந்த ஏமாற்றங்கள் குறையும். சமுதாயத்தின் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக அமைவாங்க. அதே குரு 7ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு
10ஆம் பாவத்தை பார்க்குறது. 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பது 8ஆம் பாவமாக உங்களுக்கு. அதே 7ஆம் பார்வையை துளாராசியை பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது. கர்மஸ்தானாதிபதி, உங்கள் ராசி அதிபதியே கர்ம காரகன்தான். தொழிலை நிர்வகிக்கும் ஜீவன காரகனாகிய சனி, ஜீவன காரகனாகிய சனிக்கு அந்த 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார். ஆகவே தொழில் மேன்மையடையும், தொழில் வளர்ச்சி அடையும், ஏமாற்றங்கள் குறையும். அயல்நாடு வேலை பார்க்குறவங்க, மீடியாவில் உள்ளவங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையும். வீண் அலைச்சல்கள் குறையும். போன காரியம் முடியும். 50 தடவை அலைய தேவை கிடையாது இனிமேல். அதே குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தை பார்க்கிறார். 12ஆம் பாவம் என்பது தனுசு ராசி. உங்கள் ராசிக்கு அது 12ஆம் பாவகம், தனுசு ராசி. அதை குரு பார்க்குறாரு. 12ஆம் பாவம் விரயஸ்தானம், விரயத்தை குரு பார்க்குறாரு. அப்போ விரயங்கள் குறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ஆகவே குரு தன் பார்வையால் 5, 7, 9ஆம் பார்வையால் 8, 10, 12ஆம் பாவங்களை சுப பார்வையாக பார்த்து வருடத்தின் முதல் பாதியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவார். தொழில் மேன்மையை கொடுப்பார், விரயத்தை குறைப்பார். ராசி அதிபதியாகிய சனி 2லே திரியோண வீட்டிலே உள்ளார். நல்ல பலமாக உட்காந்துருக்கார் சனி, சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. மகர ராசிய அதிபதியாகிய சனி கும்பராசியிலே அமர்ந்து தன் ராசிநாதனாகிய சனி தன் ராசியை கெடுக்க மாட்டார். ஆகவே உழைப்பை நம்பக்கூடிய உழைக்கும் நபர்களுக்கு என்றும் அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் இந்த சனி. மற்ற ராசிக்காரங்க உழைச்சா 50 ரூபா கொடுத்தா சொந்த ராசிக்காரங்க மகர கும்பராசி அன்பர்களுக்கு 1000 ரூபா கொடுப்பார். ஏன்னா நீங்கள் நேர்மையை மட்டுமே விரும்பக்கூடிய நபர்கள், நீதி தவறாத நபர்கள். அதே வழியில் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா தான் சனி உதவி செய்வார். வீடு கட்டும் பணிகள், மர வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், மெக்கானிக் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், இரும்பு தொழிற்சாலையில் இரும்பு வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த கிரில் ஒர்க் பண்ணுறவங்க, கசாப்பு கட்டவங்களாம் இனிமேல் கொஞ்சம் சிறப்பாக அமையும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மகராசி அன்பர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு திருமண வாய்ப்பு அமையும். ஏன்னா மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசியிலே சென்று உங்கள் ராசியை பார்ப்பார். ராசிக்கு 9ஆம் பாவத்தை பார்ப்பார், ராசிக்கு 11ஆம் பாவத்தை பார்ப்பார். ஆகவே மகராசி அன்பர்களுக்கு வருடத்தின் 2வது பகுதியிலே திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். மகர ராசியிலே பிறந்து குழந்தைக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு ஜூன் மாதம் குழந்தை பிறப்பு, குழந்தை கருவுற வாய்ப்பு உள்ளது. மகர ராசியிலே பிறந்து தொழில் மேன்மைக்கான காத்திருப்பவர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு உயர் பதவிகள் கிடைக்கும். ஆகவே குருவும் நன்மை செய்வார், சனியும் நன்மை செய்வார். அடுத்து ராகு கேது. இந்த வருடம் முழுவதும் இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவத்திலே ராகுவும் 9ஆம் பாவத்திலே கேதுவும் சஞ்சரிக்க உள்ளனர். இந்த ஆண்டு முழுவதுமே அங்கே தான் இருக்காங்க. 3ஆம் பாவம் என்பது இளைய சகோதரம் ஸ்தானம். 3ஆம் பாவம் என்பது முயற்சி ஸ்தானம். மிக சிறந்த மிக புதிய முயற்சிகளை உங்களுக்கு சிந்தனைகளை உருவாக்கி புதிய முயற்சிகளை வெற்றி அடைய செய்வார். புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். உறவினர் மூலம் ஆதாயம் உண்டு. பண பரிவர்த்தனை மூலமாக ஆதாயம் உண்டு. 3ஆம் பாவம் என்பது பண பரிவர்த்தனை. அதே ராகு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுப்பார். ஆகவே பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக பார்க்க வேண்டும். இளையோர் சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு உங்கள் பங்குகளை அனுபவிங்க, பிரச்சனை வராது. இல்லாட்டி அவங்க மூலம் உங்கள் பிரச்சனை வந்துடும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இதே மகராசிக்கு 9லே கேது உள்ளது. 9ஆம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், ஆன்மீக ஸ்தானம். 9லே கேது உள்ளது. பார்த்தோம்னா மன சஞ்சலங்களை நீங்களாகவே ஆன்மீகவாதியை ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. அறம் சார்ந்த எண்ணங்களை, விரக்தி சார்ந்த எண்ணங்களுக்கு அதிகமாக மதிப்பளித்து விட்டு இருக்கிறவங்களை குறை சொல்லாதீங்க. ஆகவே விரக்தி எண்ணங்களை குறைத்து விட்டு ஆன்மீக சுற்றுலா பயணங்களை குறைத்து விட்டு உழைப்பை மட்டும் கவனம் செலுத்தும் பொழுது இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ஆதாயங்களை வழங்குவார்கள். இதே மகராசியிலே பிறந்து மகரத்திலே செவ்வாய் உள்ளவர்களுக்கும் அல்லது மகர ராசியிலே பிறந்து செவ்வாய் கடகத்தில் உள்ளவர்களுக்கும்
வரக்கூடிய இந்த 1.5 வருடங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வருடத்தின் 2வது பகுதியாகிய ஜூலை மாதத்துக்கு பிறகு இதே மகர ராசியில் பிறந்து தை மாதம், வைகாசி மாதம், ஆடி மாதம் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தை வாய்ப்புகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உண்டு. தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட வீடு விஷயங்கள்லாம் 2வது பாதியிலே முடியும். வாகனம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் வந்து 2வது மே மாதத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பார்வையும் உண்டு. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் சனியோடைய பார்வைகளும் சனியோட வக்ர பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். தாயார்கள் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த வெற்றிகரமாக அமைய நீங்கள் வழிவிட வேண்டிய தெய்வம் சாஸ்தாய் வழிவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. கும்பம். கும்பராசினியர்களே, கும்பம் என்றாலே அது பானைய விரைவில் உடையது. பல ரகசியங்களை, பல பொக்கிஷங்களை அடுக்கி வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் கும்பராசி மண்டலம். கும்பராசி அன்பர்கள், ராசி அதிபதியாகிய சனி ராசியிலே உள்ளார். 2க்கும் 11க்கும் அதிபதியாகிய குரு 3லே உள்ளார். முதல்ல குருவை பார்ப்போம். 2ஆம் பாவம் என்பது லாபம், தனம், குடும்பம், வாக்கு. அவர் 3ல் இருக்கார். 11ஆம் பாவம் என்பது லாபம், சேவிங்ஸு. அவர் 3ல் இருக்கார். இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கார். அது உங்களுக்கு 7ஆம் பாவமும் வருது. ஆகவே கும்பராசி நண்பர்கள், திருமணமாகாத நண்பர்களுக்கு வருடத்தின் முதல் பாதி மே மாதத்துக்குள்ளேயே திருமணமாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு. அடுத்து அதே குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகிய துலாத்தை பார்க்கிறார். அப்போ ஒரு பக்கம் 7ஆம் இடத்தை சிம்மத்தை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் துலாத்தை பார்க்குறாரு. 9ஆம் பாவம் பாக்கியங்களை அழைக்கூடிய பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், பண வரவுகளை அள்ளிக்கொடையக்கூடிய ஸ்தானமாகிய 9ஆம் பாவகம். இந்த குரு பார்வையினால் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். மற்ற ராசிகளுடைய யோகத்தை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். காரணம் என்னவென்றால் 2க்கும் 11க்கும் அதிபதியாகிய குரு 9ஆம் பாவத்தை பார்ப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். பண வரவை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதே குரு 9ஆம் பார்வையாக ஒரு ராசிக்கு 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு, தனுஷை பார்க்குறாருல. ஆகவே மகர ராசி அன்பர்களுக்கு முறையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவகத்தையும் 11ஆம் பாவத்தையும் பார்த்து 7ஆம் பாவத்துக்கு உள்ள திருமணத்தையும் கூட்டுத்தொழில் முயற்சியையும் 9ஆம் பாவத்துக்குள்ள பாக்கியங்களையும் பண வரவுகளையும் அதிர்ஷ்டங்களையும் 11ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய சேவிங்ஸ்களையும் அள்ளி தரக்கூடிய மிக சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். குறிப்பாக மே மாதத்துக்குள்ளேயே உங்கள் மாற்றத்தை நீங்கள் காணலாம். அதன் பிறகு சனியானவர் ராசியிலே சஞ்சரிக்கிறார். ஜன்மச்சனி பயமாக இருக்கையா அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா ராசிநாதனே சனி. வீட்டு நானே கிடைக்க முடியுமா? அந்த மாதிரி தான் சனியின் அதிபதி. சனியுடைய மூலத்திரியோன வீடு கும்பராசியின் அதிபதி சனி. அவங்களுக்கு ஏற்ற சனினா ஒன்றும் பெரிய பாதிப்பே கொடுக்காதுங்க. அப்போ நான் மேல் சொன்ன குருவின் பார்வையில் நன்மையை செலுத்தணும்னா சனி என்ன பண்ணுவார்னா அதுக்கு வழியே காமிக்கணும்ல. எதன் மூலமாக தருவார்? சனி எப்படி நல்லது பண்ணுவார்? எதன் மூலமாக தருவார்? எந்த ட்ராக்கில் தருவார்? இடமாற்றம் மூலமாகவும், இடப்பெயர்ச்சி மூலமாகவும், பயணங்கள் மூலமாகவும், அந்நிய தேச தொடர்புகள் மூலமாகவும், வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு யோகத்தை தருவார். குறிப்பாக ஜூலை மாதத்துக்குள்ளேயே நீங்கள் மிக சிறந்த பயணங்களை மேற்கொண்டு வாழ்க்கையில் அதில் அடுத்த கட்டமாக நகர போகிறீங்க. இது வரைக்கும் உள்ளூரில் தான் என் பையன் இருக்கான், வெளியூர்லேயே போக மாட்டான் அப்படின்னா இனிமேல் ஊரை காலி பண்ணி வெளியே போய் முன்னேறுவார். மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், விவசாய தொழில் உள்ள நபர்கள், எண்ணெய் ஆலை கட்டுமான தொழில் உள்ள நபர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக, மேன்மை பொருந்திய ஆண்டாங்க இந்த 2024 அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு ஆலோசனை, தயவுசெய்து ஒரே இடத்துல உட்காராதீங்க. வாய்ப்புகளை அலைய விடும், நகர வைக்கும். நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுங்கள். இப்போ முன்னேறினா தான் முடியும். ஜென்மச்சனி ஏழச்சனின்ட்டு குறுகிய மனப்பான்மையுடன் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள். குருவும் சனியும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் யோகங்களையும் வாரி கொடுக்க காத்திருக்கிறார்கள்.
அதே போன்று கும்பராசிக்கு 2 ராகு 8 கேது, மறுபடியும் 2ஆம் பாவத்திலே ராகு, தனஸ்தானத்திலே வரவு ஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே ராகு உள்ளதால் 8 கேது உள்ளதால் குடும்பத்தை விட்டு பிரிந்து போகணும்னா கூட பிரிந்து போய் வேலை பார்க்கணுங்க. அப்போ தான் இந்த ராகு இது உங்களுக்கு ஆதாயமாக கொடுக்கும். ஆகவே இந்த ராகுவும் கேதுவும் சனியும் குருவும் அனைவரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் பயணம் மேற்கொள்ள தயாராக இருங்கள், இடம் மாற தயாராக இருங்கள், உழைக்க தயாராக இருங்கள், அலையிலிருந்து உங்கள் திறமையை காட்ட தயாராக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மை அடைவீர்கள். நீங்கள் நிறைய உழைப்பீங்க. இனிமேல் கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் பண்ணால் கூட வேலை பண்ணக்கூட அந்த விஸ்தரிப்பு செய்யணும். இப்போ உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா வெளியூர் போய் வேலை பார்க்கலாம், வெளியூர் ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் வேலை பண்ணி கொடுக்கலாம், வெளிநாடு போல வாய்ப்பு இருந்தால் முயற்சி பண்ணலாம், வெற்றியை கொடுக்கும். இதே கும்பராசியிலே பிறந்து பிப்ரவரி மாதமோ ஜூன் மாதமோ ஆகஸ்ட் மாதமோ பிறந்திருந்தீங்கன்னா வருடத்தின் 6 மாதங்களுக்குள் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும், பயணங்கள் கிடைக்கும். சில நபர்கள் வீடு கட்டக்கூடிய முயற்சி செய்தால் கூட வெற்றியை கொடுக்கும். இப்போ நம்ம சனியை பார்த்துருக்கோம். இந்த ஜென்மச்சனியை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. ஜென்மச்சனி அலைச்சலை கொடுக்கும். இப்போ சந்திரன் மேலே சனி உள்ள போது என்ன நடக்கும், தாயாருக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ தாயார் உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கணும், பயப்பட தேவையில்லை. தாயாருக்கு உடல்நிலை சிகிச்சை மேன்மை கிடைக்கும். இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லதா கெட்டதா, நல்லது தானே. அப்போ அந்த சிகிச்சைகள் அவங்களுக்கு அடுத்த கட்டமாக மகிழ்ச்சிகரமாக வாழ உதவும். இந்த கும்பராசிக்காரங்க இப்போ வீட்டில் சொகுசு பொருட்கள் வாங்குவீங்க. உதாரணத்துக்கு சோபா வாங்குறது, ஏசி வாங்குறது, வாஷிங் மிஷின் அப்டேட்டாக வாங்குறது, தங்களோட வேலைகளை எளிதாக செய்யக்கூடிய உபகரணங்களை வாங்குவீங்க. அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவீங்க. சுற்றுலாக்கள் நிறைய செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியாக பயணங்களும் போகலாம், சுற்றுலாக்களும் போகலாம். பொதுவாக நீங்கள் ரகசியங்களை காக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக இருந்தால் இன்னும் அதிகம் முன்னேறலாம். ஏன்னா நீங்கள் வெளியே சுற்றி சம்பாதிக்கின்றது சனியோட வேலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோடு இருந்தீங்கன்னா நிறைய லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக அமைய நீங்கள் வெளிவிட வேண்டிய தெய்வம், உங்கள் காவல் தெய்வங்களை வெளிவிட வேண்டும். தான திறமைகளை ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீனராசி நண்பர்களே, காலப்புருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டுக்குடைய மீனராசி நண்பர்களே, ராசிநாதன் ஆகிய குரு இந்த வருடத்தில் 31ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியே இருந்திருக்காரு. வக்கரமாக 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு போகிறார். அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்திலே குரு பகவான் 2ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார். மே மாதம் வரைக்கும் குரு பகவான் மேசராசியை சஞ்சரிப்பார். அதன் பிறகு ரிஷபராசியிலே சஞ்சரிப்பார். ராசி அதிபதியாகிய குரு 2ஆம் பாவத்தில் இருப்பது மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும். குடும்பத்தை வளமாக்கும், செழிப்பாக்கும், பணவரவை சீராக்கும், சம்பத்துக்களை சேர்க்கும். உங்கள் பேச்சால் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ இந்த குரு பகவான் மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார். மீன ராசிக்கு 1க்கும் 10ஆம் அதிபதிக்கும் உள்ள குரு, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு, 10ஆம் அதிபதி குரு 2ல் உள்ளார். அப்போ இது மிக சிறந்த யோகங்களை தொழில் ரீதியாகவும் கொடுக்கும். ஆகவே 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு தனது 5ஆம் பாவ சிம்மத்தை பார்த்து மீன ராசிக்கு 6ஆம் பாவ சிம்மத்தை பார்க்கிறார். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடாகிய துளாராசியை பார்க்கிறார். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடாகிய தனுசுவையும் பார்க்கிறார். இப்போ குருவின் பார்வை 6, 8, 10 இந்த வீடுகளே பார்க்குறாங்க. இப்போ 2ஆம் பாவமும் வலிமை அடையுது, 6ஆம் பாவமும் வலிமை அடையுது, 8, 10ஆம் பாவமும் வலிமை அடையுது. மீன ராசி அன்பர்களே, இந்த குருவின் பார்வை 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் குரு பார்க்குறாருல, இந்த 6ஆம் பாவம் என்பது ருண ரோக சத்ரு கடன் இது எல்லாமே அப்படியே 0 ஆயிரும். பயப்பட தேவையில்லை. இந்த மீனராசிக்கு இந்த குருவின் பார்வை 6ஆம் பாவத்தில் விழுவது பல நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை சுட்டி காட்டுகிறது.
கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. ஏன்னா 2ல் குரு இருக்கார், பணத்தை கொடுத்து கடனை அடைக்க வைப்பார். அதே மீன ராசிக்கு 8ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால திடீர் யோகங்களை கொடுக்கும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கும். இந்த குருவின் பார்வை 2024 மே மாதத்திற்குள் மீனராசி என்பவர்களுக்கு திடீர் கல்யாண பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரனுடைய வீட்டை குரு பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுக்கு அது 8ஆம் வீடு, திருமணத்தை கொடுக்கும். திருமணம் ஆன நபர்களுக்கு மனைவி கணவன் மூலமாக, வாழ்க்கை துணை மூலமாக சில ஆதாயத்தை கொடுக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து, பார்ட்னர்ஸ் ஃபேமிலியிலிருந்து சில வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது. அதே குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் விழுகிறது. தனுசு ராசியிலே பார்வை கொண்டிருக்கும் குரு உங்களுக்கு 10ஆம் பாவகம் தொழிலிலே மேன்மையை கொடுக்கும். உயர் பதவிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு. இன்க்ரிமெண்ட் போட வாய்ப்பு இருக்குது. பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கிடைக்கும். 2023 விடுபட்ட ப்ரமோஷன் வாய்ப்புகள் அனைத்தும் இந்த வருடம் மே மாதத்துக்குள் உங்களுக்கு மிகச்சிறந்த உயர் பதவிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது. ஆகவே 2024 குருவியானவர் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகங்களை தர காத்திருக்கிறார். பார்வையின் மூலமாகவும் இருக்கும் இடத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பல அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். அடுத்ததாக மீன ராசிக்கு 11க்கும் 12க்கும் அதிபதியாகிய சனி 12லே உள்ளார். 12ஆம் அதிபதி 11 இருந்தால் தான் விரயமாகும். 11ஆம் அதிபதியாகிய நீதிமானாகிய சனி 12லே இருப்பது சுப விரயங்களை கொடுக்கும், நஷ்டங்களை குறைக்கும். சனி உங்களுக்கு லாபாதிபதி. அந்த லாபாதிபதி விரயத்தில் இருக்கும்போது லாபத்தை குறைக்க மாட்டார், விரயத்தை குறைப்பார். ஆகவே லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சனி உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மேன்மை மிக்க லாபத்தை கொடுப்பார். அடுத்ததாக இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறார், 7லே கேது சஞ்சரிக்கிறார். அப்போ குருவின் பார்வையால் ஏற்படக்கூடிய திருமண யோகமும் இந்த ராகு கேதுவினால் சில சச்சரவுகளை ஏற்படுத்தும். ஆகவே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலும் திருமண வாழ்க்கையிலும் மிக பொறுமையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். பேராசையை குறைத்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும், வரன்களை தேட வேண்டும் என்பது ஒரு மிக சிறந்த அறிவுரையாக வழங்கப்படுகிறது மீனராசி நபர்களுக்கு. ராகு ராசி மீது இருக்கும்போது பேராசைகளை தூண்டும், போகத்தை தூண்டும், போகக்காரகன் போகத்தை தூண்டுவான். ஆகவே நிலையான மனதோடைய உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு உங்களுக்கு நிலையான ஒரு வழிகாட்டுகளை ஏற்கனவே கொடுத்துருப்பார். நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. அந்த போகத்தில் அதிகமாக ஈடுபடாமல் பேராசையை குறைத்து கொண்டு வாழ்க்கையை மேன்மையடையுங்கள். நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கிக்கங்க. உணவு செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஏன்னா சந்திரன் மீது ராகு போகிறதுனால சாப்பிட்டே செரிமான பிரச்சனையை கொஞ்சம் ஏற்படுத்தும். 7லே கேது வாழ்க்கை துணையை கோபத்தில் கடிந்து கொள்ளாமல் மிகச் சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருங்கள், உற்ற துணையாக வாழுங்கள். ஏன்னா இப்போ கோவப்பட்டதாக சொன்னால் அவங்க வீட்டுக்கு பேர் வரமாட்டாங்க. இந்த 7ல் கேது இருக்கும்போது டக்குன்னு புறக்கணிச்சிருவாங்க நம்மளை. நீங்களும் புறக்கணிக்கக்கூடாது. புறக்கணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்காதீங்க. குருவின் அருளாசியுடன் மீனராசிக்கு இந்த ராகு பயிற்சி மற்றும் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ஆண்டில் மிகப்பெரிய கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கிரகங்கள் வந்து ராகு கேது தான். ஆகவே குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, சனியும் சாதகமாக இருக்குது. ராகு லக்னத்தில் மீனராசி இருக்கும்போது உங்களுக்கு அந்த தாட்ஸை வந்து ஓவராக கொடுப்பார். ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது, நிதானமாக செயல்பட வேண்டும். அதிகமாக யோசித்து வாய்ப்புகளையும் நண்பர்களையும் இழக்காதீங்க. 7லே கேது சமூகத்தில் சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திக்க நேரிடும். சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் அதிகமாக சட்ட ரீதியான சிக்கல்களை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இந்த மீன ராசியிலே பிறந்து பங்குனி மாதமோ ஆடி மாதமோ கார்த்திகை மாதமோ பிறந்திருந்தீங்கன்னா வருடத்தின் 2வது பகுதியிலே மிகச்சிறந்த தொழில் முன்னேற்றங்களும் வேலைவாய்ப்புகளும் குழந்தை வாய்ப்புகளை கொடுக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மே மாதத்துக்கு பிறகு குழந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய இடங்கள் இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க.
கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பட்ஜெட்டை பார்த்து போடுங்க. அளவுக்கு மீறி பட்ஜெட் போட வாய்ப்பு இருக்குது. நிதானமாக கையாள வேண்டும். இந்த மீனராசி நண்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு பிற்பாதியில் ராசிக்கு 3ஆம் பாவத்திலே குரு போவார். முதல் 5 மாதம் 2லையும் அடுத்த மே மாதத்துக்கு 3ல் இருப்பார். அப்போ 3ஆம் பாவம் என்பது முயற்சி ஸ்தானத்தை அள்ளி உங்களுக்கு குரு தன்னோட முயற்சிகளை வெற்றிகளை ஆக்குவார். முயற்சி திருவினையாக்கும் ஆண்டாக இந்த 24 கண்டிப்பாக அமையும். ஆகவே வருடத்தின் முதல் பாதியிலே பண வரவுகளையும் திருமண வாய்ப்புகளையும் பெற்று 2வது பகுதியிலே முயற்சிகளை வெற்றி அடைய செய்யுமாறு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் சென்று வழிபட வேண்டும். நன்றி. மேலே சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள். ஆகவே இதை நினைத்து நீங்கள் ரொம்ப குழம்பிக்காமல் சுயஜாத ரீதியாக உங்கள் தசா புத்தி எந்திர சுட்சம லக்ன ரீதியாக என்ன நடக்குமோ அதையும் இதையும் கலந்து பார்த்துக்கங்க. மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த 2024 புத்தாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உண்டான ஜோதிட சந்தேகங்களையும் எழுதி டைப் பண்ணி அனுப்புங்க. மற்றொரு வீடியோக்களை அது உங்கள் சந்தேகங்களுக்கு விடையளிக்கக்கூடிய வீடியோவாக ஒன்று உருவாக்கி தரோம். நன்றி, வணக்கம்.